ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை உண்மை அறிவில் இன்றைக்கு நம்ம இறுதி அத்தியாயத்தை பார்க்க இருக்கிறோம். முந்தைய வகுப்புல நம்ம கீதையினுடைய 17வது அத்தியாயத்தை பார்த்தோம். கீதையோட 17வது அத்தியாயத்துல அர்ஜுனன் கேள்வி எழுப்புறான். சாஸ்திரங்கள்ல கூறப்படாத வழிபாட்டு முறைகள் மேல நம்பிக்கை வைத்து யாராவது வழிபடுறாங்க அப்படின்னா அதனுடைய அல்லது அத்தகைய நபருடைய கதி என்ன அப்படிங்கிறதோட அர்ஜுனனுடைய கேள்வி ஆரம்பமாகுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிருஷ்ணர் சொல்லியிருந்தார், ஒருத்தவங்க சாஸ்திரத்தின் மேலே நம்பிக்கை வைக்காம வேற எதுலையாவது நம்பிக்கை வைத்து செயல்பட்டாங்க அப்படின்னா அது சரியல்ல, அசுரத்தனமானது, அதெல்லாம் கிருஷ்ணர் பேசியிருந்தார். அதனால அர்ஜுனன் அந்த கேள்வியை எழுப்புறான். சாஸ்திரங்களை பின்பற்றதில்லை, அதே நேரத்தில் அவங்க ஏதோ ஒரு வழிபாட்டு முறையில் இருக்கிறாங்க, அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறது தான் அர்ஜுனனுடைய 17வது அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் அவனுடைய கேள்வியாக அமைகிறது. அதுக்கு கிருஷ்ணர் பதில் கொடுத்தார். மக்களுடைய நம்பிக்கை சத்தோகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிற 3 குணங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கு அப்படிங்கிறத சொன்னார். அதை தொடர்ந்து அவங்களுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, அவங்களுடைய உணவு, யாகம், தவம், தானம் இதிலெல்லாம் எப்படி முக்குணங்கள் செயல்படுது அப்படிங்கிறத கிருஷ்ணர் விளக்கமாக எடுத்துரைத்தார். வழிபாட்டை பற்றி நம்பிக்கையை பற்றி பேசும்போது, நம்பிக்கை அல்லது வழிபாட்டை பற்றி பேசும்போது கிருஷ்ணர் தேவர்களை வழிபடுறது சத்தோகுணம், மனிதர்களை வழிபடுறது ரஜோகுணம், பேய்களை வழிபடுறது தமோகுணம்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் உணவை பற்றி குறிப்பிட்டார். சத்தோகுணத்தில் இருக்கவங்களுக்கு எத்தகைய உணவுகள் பிரியமானதாக இருக்கும், ரஜோகுணத்தில் எத்தகைய உணவுகள் பிரியமானதாக இருக்கும், தமோகுணத்தில் எப்படி இருக்கும். அதே மாதிரி தவம்னு வரும்போது கிருஷ்ணர் குணத்திலான தவங்களை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி அவர் தவங்கள் 3 வகைப்படும்னு சொன்னார். என்னென்ன? உடலின் தவங்கள், மனதின் தவங்கள், பேச்சின் தவங்கள். ஸோ இந்த 3 தவங்களும் எப்படி நிறைவேற்றப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தவங்களும் முக்குணங்களை அடிப்படையாக கொண்டு இருக்கு. தானம், யாகம், இப்படி எதெல்லாம் நம்பிக்கை அல்லது வழிபாட்டிற்கு சம்பந்தமானதாக இருக்கோ அந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய முக்குணங்களை கிருஷ்ணர் 17வது அத்தியாயத்தில் எடுத்துரைத்தார். ஆனால் இந்த எல்லா செயல்கள்லையுமே முக்குணங்களுடைய கலங்கள் இருந்தது அப்படின்னா அது பக்குவமானதாக கருதப்படுறது கிடையாது. அந்த கலங்கங்கள்ல இருந்தெல்லாம் ஒருத்தர் விடுதலை பெறணும் அப்படின்னா அதற்கு முழுமுதற் கடவுளை அணுகணும். அந்த முழுமுதற் கடவுள் வேத மந்திரங்கள்ல ஓம் தத் சத் அப்படிங்கிற வார்த்தையின் மூலமாக அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ 18வது அத்தியாயம். இந்த 18வது அத்தியாயத்திற்கு ஒரு அறிமுகமாக அல்லது இந்த 18வது அத்தியாயத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக சொல்ற விதத்தில் ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையினுடைய ஆரம்பத்திலே அவர் பேசுகிறார். இதை உண்மையில் பகவத்கீதை 17 அத்தியாயங்களில் நிறைவு பெறுகின்றது. 18ஆம் அத்தியாயம் இதற்கு முன் விவாதிக்கப்பட்ட விஷயங்களின் சுருக்கமான ஒரு பகுதியாகும். பகவத்கீதையின் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பரமபுருஷ பகவானுக்கு பக்தி தொண்டாற்றுவதே வாழ்வின் இறுதி நோக்கம் என்பதை பகவான் கிருஷ்ணர் மிகவும் வலியுறுத்துகின்றார். இதே கருத்து ஞானத்தின் மிகவும் இரகசியமான பாதையாக 18ஆம் அத்தியாயத்தில் சுருக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளது.
முதல் 6 அத்தியாயங்களில் பக்தி தொண்டு வலியுறுத்தப்பட்டது. யோகினாமபி சர்வேஷாம், யோகிகள் அல்லது ஆன்மீகவாதிகள் எல்லாரிலும் என்னை எப்பொழுதும் தன்னுள் நினைப்பவனே மிகவும் சிறந்தவன். அடுத்த 6 அத்தியாயத்தில் தூய பக்தி தொண்டு, அந்த தொண்டின் இயற்கை மற்றும் செயல்களும் வாதிக்கப்பட்டன. மூன்றாவது 6 அத்தியாயங்களில் ஞானம், துறவு, ஜட இயற்கை மற்றும் தெய்வீக இயற்கையின் செயல்கள், பக்தி தொண்டு ஆகியவை விவரிக்கப்பட்டன. பரமபுருஷரான விஷ்ணுவை குறிக்கும் ஓம் தத் சத் என்னும் சொற்களை கொண்டு எல்லா செயல்களும் அந்த முழுமுதற் கடவுளின் தொடர்பில் செய்யப்பட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. வாழ்வின் குறிக்கோள் பக்தி தொண்டே என்றும் வேறு ஏதும் அல்ல என்றும் பகவத்கீதையின் 3ஆம் பகுதியில் காட்டப்பட்டது. இது முந்தைய ஆச்சாரியர்களையும் வேதாந்த சூத்திரம் எனப்படும் பிரம்மசூத்திரத்தையும் பிரமாணமாக கொண்டு நிலைநிறுத்தப்பட்டது. வேதாந்த சூத்திரத்தின் ஞானம் தங்களுக்கு உரியது என்று சில அறிவுவாதிகள் கருதுகின்றனர். ஆனால் வேதாந்த சூத்திரமோ உண்மையில் பக்தி தொண்டை புரிந்து கொள்வதற்கானது. ஏனெனில் வேதாந்தத்தை தொகுத்தவரும் அதை அறிபவரும் பகவானே. இது 15ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டது. ஒவ்வொரு வேதத்திலும் பக்தி தொண்டே குறிக்கோளாகும். இது பகவத்கீதையில் விளக்கப்பட்டது. 2ஆம் அத்தியாயத்தில் முழு விஷயத்தின் சுருக்கம் விவரிக்கப்பட்டதைப் போல 18ஆம் அத்தியாயத்திலும் எல்லா உபதேசங்களின் சுருக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்தோம், அது மொத்த பகவத்கீதையினுடைய ஒரு சுருக்கமாக கருதப்படுது. அதே மாதிரி 18வது அத்தியாயத்திலும் கீதையினுடைய எல்லா விஷயங்களும் சுருக்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே சொல்றார். பக்தி தொண்டை நிலைநாட்டுவதற்காக இது இருக்கு. ஏற்கனவே கிருஷ்ணர் சொல்லிட்டார் எல்லா விஷயங்களையும். உண்மையில் பகவத்கீதை அதனுடைய தாத்பரியங்கள் அப்படிங்கிறது 17வது அத்தியாயத்தோட முடியுதுன்னு பிரபுபாதர் இங்கே சுட்டி காட்டுறார். இப்போ இந்த ஸ்லோகத்திற்கு நம்ம போகலாம். இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச சந்நியாசஸ்ய மகாபாஹோ தத்துவம் இச்சாமி வேதிதும் தியாகஸ்ய ச ரிஷிகேஷ பிருதக் கேஷினிசூதன. அர்ஜுனன் கூறினான், பலம் பொருந்திய புயங்களை உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை புரிந்து கொள்ள நான் விரும்புகின்றேன். கேசி அசுரனை கொன்றவரே, புலன்களின் அதிபதியே. இங்க அர்ஜுனன் கேள்வி கேட்கிறான், சந்நியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன? இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இந்த 2 வார்த்தைகளையும் ஒன்றுபோல் பேசக்கூடிய கிருஷ்ணருடைய வார்த்தைகள் அல்லது ஒன்றுபோல் எடுத்துரைக்கக்கூடிய பல்வேறு ஸ்லோகங்கள் வேத சாஸ்திரங்களில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தியாகமும் சந்நியாசமும். ஆனால் ரெண்டும் 2 வேறுபட்ட வார்த்தைகளாக இருக்கு. 2 வார்த்தை இருக்கு. அந்த 2த்துக்கும் என்ன வித்தியாசம் அல்லது இதனுடைய நோக்கம் என்ன? ஸ்ரீல பிரபுபாத் இங்க இந்த பொருளுரையில் சொல்றார், தியாகம் சந்நியாசம் என்னும் பகவத்கீதையின் 2 வேறுபட்ட விஷயங்களை அர்ஜுனன் தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறான். எனவே இந்த இரு சொற்களின் பொருளை அவன் வினவுகிறான். இந்த தியாகம் சந்நியாசம் இதோட தான் இந்த அத்தியாயம் ஆரம்பமாகுது. இதுக்கு தான் கிருஷ்ணர் விளக்கம் கொடுக்கிறார். தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன, ரெண்டும் ஒரே விஷயமா வேறுபட்ட விஷயமா? கிருஷ்ணர் முன்னாடி 4வது அத்தியாயத்தில் பேசும்போது தியாகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார். 5வது அத்தியாயத்தில் பேசும்போது அவர் சந்நியாசத்தை பற்றி எடுத்துரைச்சிருக்கிறார். 5வது அத்தியாயத்தினுடைய 13வது ஸ்லோகத்தில் நம்ம எடுத்தோம்னா, உதாரணத்துக்கு அங்க அவர் சொல்றார், சர்வ கர்மாணி மனசா சந்யஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன் ந காரயன். உடலையுடைய ஆத்மா தனது இயற்கையை கட்டுப்படுத்தி மனதால் எல்லா செயல்களையும் துறந்து விடும்போது செய்யாமலும் செயலுக்கு காரணமாகாமலும் 9 கதவுகளை கொண்ட நகரில் இன்பமாக வசிக்கின்றான். இந்த இடத்துல கிருஷ்ணர்
எல்லா செயல்களையும் துறக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு சந்நியாசம் அப்படிங்கிற வார்த்தையை உபயோகிச்சிருக்கார். அதே மாதிரி 4வது அத்தியாயத்தில் 4:20 நம்ம பார்த்தோம்னா இங்க கிருஷ்ணர் தியாகத்தை பத்தி பேசுறார். தியக்த்வா கர்ம ஃபலாசங்கம் நித்ய திருப்தோ நிராஸ்ரய கர்மண்யபி பிரவ்ருத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சஹ. தனது செயல்களின் பலன்களின் மீதான எல்லா பற்றுதலையும் துறந்து எப்போதும் திருப்தியுற்று சுதந்திரமாக விளங்கும் அவன் எல்லாவித செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எந்த செயலையும் செய்வதில்லை. இந்த இடத்துல கிருஷ்ணர் தியக்த்வா அல்லது தியாக அப்படிங்கிற கருத்தை கொண்டு வரார். அப்ப தியாகமும் சந்நியாசமும் ஒன்றா வேறையா, ரெண்டும் வெவ்வேறு வார்த்தைகளா அப்படிங்கிறத அர்ஜுனன் இங்க தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறான். சில நேரத்தில் பார்த்தோம்னா ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கலாம், அதனுடைய பொருள்ல சில சம்பந்தம் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அர்ஜுனனை பாண்டவ அப்படின்னு சொல்லலாம், பாண்டவர்களில் சிறந்தவனே அல்லது பாண்டவனே, பாண்டுவின் மைந்தனே அப்படின்னு கிருஷ்ணர் அழைக்கலாம். சில நேரத்தில் குருவம்சத்தவனேன்னு அழைக்கலாம். குருவம்சத்தவனேன்னு அழைக்கிறது அது ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடியது, குருவம்சத்தை சேர்ந்தவங்கள. பாண்டுவின் மைந்தேன்னா அது 5 பேரில் ஒருத்தர் ஆகுது. இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஒன்று வரும், அதில் என்ன சொல்லுவாங்க, உள்ளே இருக்கிறது சப்செட்டு, சூப்பர் செட், சூப்பர் செட், சப்செட். அது மாதிரி குரு வம்சத்தை வேணும்னா அது பெரிய வட்டமாயிடுது, உள்ள அது ஒரு சப்செட்டாக இந்த பாண்டுவின் மைந்தனேனா உள்ள வரும். எப்படி பார்த்தாலும் அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வார்த்தைகளாகுது. ஆனால் சில நேரத்தில் சம்பந்தமே இல்லாமல் வார்த்தைகளாகவும் ஆகலாம். அதனால அர்ஜுனன் இங்க இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறான். அதே நேரத்தில் கிருஷ்ணரை இங்க அர்ஜுனன் கேஷி நிஷூதன அப்படின்னு அழைக்கிறான். ஸ்ரீல பிரபுபாதர் சொல்றார், மிகவும் பலம் வாய்ந்த அசுரனான கேசி கிருஷ்ணரால் கொல்லப்பட்டவன். தற்போது ஐயம் என்னும் அசுரனை கிருஷ்ணர் அழிப்பார் என்று அர்ஜுனன் எதிர்பார்க்கின்றான். தங்கிட்ட எழுந்திருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்குவார் கிருஷ்ணர் அப்படிங்கிறது அர்ஜுனனுடைய விருப்பம். ரிஷிகேஷ அப்படிங்கிற வார்த்தையும் இங்க அர்ஜுனனால உபயோகிக்கப்பட்டிருக்கு. ஸ்ரீல பிரபுபாதருக்கு விளக்கம் கொடுக்கிறார். மன அமைதியை அடைவதற்கு எப்போதும் நமக்கு உதவி புரியக்கூடிய புலன்களின் அதிபதியான கிருஷ்ணரே ரிஷிகேஷர். தான் சமநிலையுடன் இருப்பதற்காக எல்லாவற்றையும் சுருக்கமாக உரைக்குமாறு அர்ஜுனன் வேண்டுகின்றான். அர்ஜுனன் இங்க ரிஷிகேஷன் அழைக்கிறதுக்கும் கேஷி நிஷூதனன் அழைக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்குங்கிறத பிரபுபாதர் நமக்கு எடுத்து சொல்றார். இங்க கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் சில ஸ்லோகங்களில், அதாவது 2வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் கர்மயோகத்தை எடுத்துரைக்கிறார். கர்மயோகத்தை எடுத்துரைத்து அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றார். முதல்ல கிருஷ்ணர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லாம அறிஞர்கள் இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை எடுத்துரைக்கிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச கர்மியாணாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுஹு சர்வ கர்ம பல தியாகம் பிராஹுஸ் தியாகம் விசக்ஷணா. அவர் சொல்றார், ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல் சந்நியாசம் என்று சான்றோர்களால் அழைக்கப்படுகின்றது. மேலும் எல்லா செயல்களின் பலன்களை துறப்பதே தியாகம் என்று அறிஞர்கள் அழைக்கின்றனர். அதாவது இங்க ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு
சின்ன வித்தியாசத்தை கிருஷ்ணர் காட்டுறார். அது மற்றவர்கள் இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி அடுத்தவர்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார். அதாவது சந்நியாசம் அப்படிங்கிறது எந்த செயல்கள் எல்லாம் ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்டு இருக்கோ அந்த ஆசைகள் எல்லாவற்றையும் துறக்கிறது. தியாகம் அப்படிங்கிறது அது ஆசைகள் தான், அந்த செயல்களை துறக்கிறது. செயல்கள் எதன் அடிப்படையில் ஆசைகள் இருக்கோ, எந்த செயல்கள் ஆசைகளின் அடிப்படையில் செய்யப்படுதோ அந்த செயல்களையே துறக்கிறது சந்நியாசம். ஜட ஆசைகளை கொண்ட செயல்களை செய்யாமல் இருக்கிறது சந்நியாசம். அதே நேரத்தில் செயல்களுடைய பலன்களை துறக்கிறது அப்படிங்கிறது தியாகம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, இந்த ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய கருத்தின் பிரகாரம் சந்நியாசம் அப்படிங்கிறது உலக வாழ்க்கையை துறந்துடுறது, சாதாரண பௌதிக வாழ்க்கையை துறந்துடுறது சந்நியாசம். இது ஒரு குறிப்பிட்ட ஆசிரமத்தை சேர்ந்தவர்களுக்கு உரியது. தியாகம் அப்படிங்கிறது செயல்களுடைய பலனை துறக்கிறது. இது எந்த ஆசிரமத்தில் இருக்கிறவங்க வேணாலும் நிறைவேற்றலாம். சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஆனால் அதே நேரத்தில் கிருஷ்ணர் தன்னுடைய அபிப்பிராயமாக வேற விளக்கத்தை கொடுக்குறார். அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார், சில அறிஞர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா விதமான பலநோக்கு செயல்களையும் துறந்துடணும். ஏன்னா எல்லாத்துலேயும் தோஷம் இருக்கு, எல்லா செயல்களையும் துறந்துடணும், எந்த செயலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, யாகம் தானம் தவம் இதை என்னைக்குமே கைவிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பல்வேறு நபர்களுடைய அபிப்பிராயங்களை கிருஷ்ணர் இங்க சொல்றார். நம்ம பார்த்தோம்னா, இந்த சாங்கிய தத்துவவாதிகள் அல்லது ஞானிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா செயல்களையும் திறந்துடணும், எந்த செயலையுமே செய்யக்கூடாது, எல்லா செயல்களையுமே பந்தப்படுத்தக்கூடியதான், எந்த செயல்களையுமே செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்ம மீமாம்சத்தை பின்பற்றக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த யாகம் தானம் தவம் இந்த செயல்களை என்றைக்குமே கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதைத்தான் இங்க கிருஷ்ணர் குறிப்பிடுறார். அதை சொல்லிட்டு கிருஷ்ணர், சரி இதெல்லாம் மற்றவங்களுடைய அபிப்பிராயம், என்னுடைய அபிப்பிராயம் என்ன, நான் சொல்றதை கேள் அர்ஜுனா. பாரதர்களில் சிறந்தவனே, தியாகத்தை பற்றி எனது முடிவை தற்போது கேள். மனிதர்களில் புலி போன்றவனே, சாஸ்திரங்களில் 3 விதமான தியாகம் அறிவிக்கப்பட்டுள்ளன. எவ்வளவோ அபிப்பிராயங்கள் இருக்கலாம், எத்தனை அபிப்பிராயங்கள் இருந்தாலும் கிருஷ்ணருடைய அபிப்பிராயம்தான் இறுதியாக நம்ம ஏற்க வேண்டிய அபிப்பிராயம். கிருஷ்ணருடைய தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு. ஸ்ரீல பிரபுபாதா தான் நமக்கு சுட்டி காட்டுறார். ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் இங்க, யாகம் தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது, அவற்றை செய்ய வேண்டியது அவசியம். உண்மையில் யாகம் தானம் தவம் ஆகியவை மிகச்சிறந்த ஆத்மாக்களையும் கூட தூய்மைப்படுத்துகின்றன. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ஒருத்தர் யாகம் தானம் தவம் இந்த 3 செயல்களும் துறக்கப்படக்கூடாதுங்கிறார். அதாவது செயல்கள்லேயே துறக்கக்கூடாது, செயல்களுடைய விளைவுகள், செயல்களை திறந்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. ஸ்ரீல பிரபுபாத் இங்க சன்னியாசி விவாக யஜ்ஞம் பண்றதை பத்தி பேசுறார். தானம் கொடுக்குவது இதயத்துக்கு தூய்மையானது, தகுதியானவர்களுக்கு தானம் கொடுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் பிரபுபாதர் இந்த பொருளுரையில் எடுத்துரைக்கிறார். தொடர்ந்து போனோம்னா, கிருஷ்ணர் எந்த ஒரு செயல்களை செய்தாலும் அந்த செயலானது பற்றுதல் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற கருத்தை மீண்டும் நிலைநாட்டுறார். இத்தகு செயல்கள் அனைத்தும் பற்றுதலின்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். பிரித்தாவின் மகனே, இதுவே எனது முடிவான அபிப்பிராயம். அதாவது செயல்களை செய்ய வேண்டாம்னு கிருஷ்ணர் சொல்லல. யாகம் தானம் தவம் இந்த செயல்கள் எப்போதும் செய்யப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அந்த செயல்கள் பலன்களை எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும்.
இதிலெல்லாம் பார்த்தோம்னா எனிவே அடுத்து கிருஷ்ணர் தமோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவை பற்றி எடுத்துரைக்கிறார். நியதஸ்ய தூ க்ஷன்யாச கர்மணா நோபபத்யதே மோகாத்தஸ்ய பரித்யாகஸ் தாமச பரிகீர்த்திதஹ. விதிக்கப்பட்ட கடமைகளை என்றுமே துறக்கக்கூடாது. ஆனால் மயக்கத்தினால் ஒருவன் தன்னுடைய கடமைகளை துறந்தால் அத்தகு துறவு தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இங்க கிருஷ்ணர் தமோகுணத்தில் இருக்கக்கூடிய சந்நியாசத்தை பற்றி சொல்றார். இங்க நம்ம பார்த்தோம்னா கிருஷ்ணர் சந்நியாசத்தையும் தியாகத்தையும் மாற்றி மாற்றி உபயோகிக்கிறார். ரெண்டையும் ஒரே நேரத்தில் உபயோகிக்கிறார். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு எதுவும் காட்டுறது கிடையாது கிருஷ்ணர். ஸ்ரீல பிரபுபாதும் பார்த்தோம்னா தன்னுடைய மொழிபெயர்ப்பிலையும் பொருளுரையிலையும் எந்த ஒரு வேற்றுமையும் காட்டுறதில்லைங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா சந்நியாசமும் துறவும் கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாகவே அவர் கொண்டு போறார், சந்நியாசத்தையும் தியாகத்தையும். இங்க நியதஸ்து சந்நியாச எந்த செயல்களை ஒருத்தன் மயக்கத்தினால துறக்கிறானோ, அவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் இருக்கு, அந்த கடமைகளை அவன் ஏதோ ஒரு மயக்கத்தினால துறக்கிறான் அப்படின்னா அது தமோகுணத்தில் இருக்கக்கூடிய தமோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவு அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்ரீல பிரபுபாதர் இங்க எழுதுறார், பௌதீக திருப்திக்கான செயல்கள் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும். ஆனால் முழுமுதற் கடவுளுடைய சேவையில் இருக்கக்கூடிய செயல்கள் துறக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மயக்கத்தின் காரணத்தினால ஒரு சன்னியாசி சமைக்கக்கூடாதுன்னு இருக்கு விதிமுறை. ஆனால் அதே நேரத்தில் அந்த சன்னியாசி கிருஷ்ணருக்காக சமைத்தார் அப்படின்னா அதில் எந்த ஒரு பிழையும் இல்லை. அந்த இடத்துல அந்த செயல்களானது உன்னதமான செயல். ஸ்ரீல பிரபுபாத் எழுதுறார், முழுமுதற் கடவுளுக்காக உணவு சமைத்தல், உணவை அவருக்கு நைவேத்தியம் செய்தல், பிறகு பிரசாதத்தை ஏற்றல் போன்ற செயல்கள் ஆன்மீகத்தில் ஒருவனை உயர்த்துவதால் அவை சிபாரிசு செய்யப்படுகின்றன. ஒரு சந்நியாசி தனக்காக சமைத்துக் கொள்ளக்கூடாது என்று கூறப்படுகின்றது. தனக்காக சமைத்தல் தடை செய்யப்படுகின்றது. ஆனால் முழுமுதற் கடவுளுக்காக சமைத்தல் தடை செய்யப்படுவதில்லை. அதே மாதிரி திருமண நிகழ்ச்சியை நடத்தி வைக்கிறது ஒரு சன்னியாசிக்கு தடை செய்யப்பட்டிருந்தால் கூட ஒரு தனது சீடனை கிருஷ்ண உணர்வில் முன்னேற்ற செய்வதற்காக ஒரு சன்னியாசி திருமண நிகழ்ச்சியை நடத்தி வைக்கலாம். அந்த மாதிரி செயல்களை ஒருத்தர் துறந்தார் அப்படின்னா அது தமோ குணத்தில் செயல்படுவதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும்ங்கிறார் பிரபுபாதரிங்க. அடுத்ததா ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவு. இங்கே பார்த்தோம்னா கிருஷ்ணர் அவர் ஸ்லோகத்தை படிக்கிறேன். துக்கம் இத்யேவ யத் கர்ம காயக்லேஷு பயாத்யஜே சக்ருத்வா ராஜசம் தியாகம் நைவ தியாக பலம் லபேத். இங்கே தியாகங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். முந்தின ஸ்லோகத்தில் சந்நியாசங்கிற வார்த்தையை உபயோகிச்சார், இங்கே தியாகங்கிற வார்த்தையை உபயோகிக்கிறார். அதனால கிருஷ்ணர் ரெண்டையும் வேறுபடுத்தலை அப்படிங்கிறது தான் கருத்து. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். இதுல சொல்றார் ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவு என்னன்னா, ஐயப்பா இதெல்லாம் ரொம்ப தொந்தரவு பிடிச்சதுப்பா, நம்ம கடமையை செய்யறதெல்லாம் ரொம்ப தொந்தரவு கொண்ட விஷயங்கள், தொல்லை கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அதனால என்னுடைய கடமையெல்லாம் நான் துறந்துடுறேன் அப்படின்னு சொல்லி போறது ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவாக சொல்லப்படுகிறது. தொல்லை நிறைந்தவை என்று கருதியோ உடல் அசௌகரியத்திற்கான பயத்தினாலோ விதிக்கப்பட்ட கடமைகளை துறப்பவன் ரஜோகுணத்தில் துறப்பதாக கூறப்படுகிறது. இது ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவு. நிறைய நேரத்தில் மக்கள் ஹரே கிருஷ்ணா இஸ்கான்ல வந்து ஏதோ சில விஷயங்களை துறக்கிறாங்க அப்படின்னா முழு நேரமாக சேரணுங்கிறது கூட கிடையாது. ஏதோ சில விஷயங்களை அவங்களுடைய புலனென்ப விஷயங்களை துறக்கிறாங்க அப்படின்னா உடனே கேள்வி கேட்பாங்க, ஏன் உனக்கு அது நல்லா கிடைக்கலையா? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அதில் அதை அனுபவிக்கிறதுல ஏதாவது உனக்கு பிரச்சனையா? அந்த பிரச்சனையினால நீ அதை துறந்துட்டியா? அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்வி கேட்கறது. அத்தகைய ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் துறவு அப்படின்னா அவனுக்கு எதுவுமே அவனுக்கு வேலைக்கு ஆகலை, அதனால திறந்துட்டான்.
நிறைய நேரத்தில் மக்கள் கேட்பாங்க, ஏன் உங்களுக்கு எதுவும் வேலை கிடைக்கலையா, என்ன ஏன் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டீங்க? ஏன்னா அவங்கள பொறுத்தவரைக்கும் துறவு அப்படின்னா ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய இந்த துறவு தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அசௌகரியம், ஏதோ அசௌகரியம் ஏற்பட்டது அப்படிங்கிறதுக்காக விரக்தியில் துறக்கிறது. ஆனால் கிருஷ்ணர் சத்தோகுணத்தில் இருக்கக்கூடிய துறவை இங்கே எடுத்துரைக்கிறார். ஓ அர்ஜுனா, ஒருவன் தனது விதிக்கப்பட்ட கடமையை செய்யப்பட வேண்டும் என்பதற்காக செய்து பௌதிக சங்கத்தையும் பலனுக்கான பற்றுதலையும் முழுமையாக துறக்கும் போது அவனது துறவு சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இங்க சத்துவகுணத்தினுடைய துறவு சொல்லப்படுது. சத்துவகுணத்தில் நிலை பெற்றிருக்கும் புத்திசாலி துறவிகள் அமங்கலமான செயல்களை வெறுப்பதில்லை, மங்களமான செயல்களில் பற்றுதல் கொள்வதும் இல்லை, செயலை பற்றிய ஐயங்களும் அவர்களிடம் இல்லை. இங்க எப்படி ஒருத்தர் செயல்படணும், செயல்களில் பற்றில்லாமல், செயல்களின் பலன்களில் பற்றில்லாமல் செயல்களை செய்யணும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஒருத்தர் செய்கிறாருங்கிறத எடுத்துரைக்கிறார். யார் ஒருத்தருக்கு உடல் இருக்கோ அவங்களால செயல்களை நிறுத்துறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அதனால கிருஷ்ணர் சொல்றார், அதனால செயல்களுடைய பலன்களை துறப்பவன் தான் உண்மையில துறவி. யாரால செயல்களை எல்லாத்தையும் நிறுத்த முடியும்? இந்த சாங்கிய தத்துவவாதிகள் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா செயல்களையும் ஒருத்தர் துறக்கணும்னு எடுத்துக்கோங்களேன். எந்த செயல்களை, எல்லா செயல்களையும் திறந்துட்டா எப்படி வாழ முடியும்? நீங்க மூச்சு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் ஒரு செயல் தான். நீங்க வேணா சொல்லலாம் அது அனிச்சை செயல்னு. அனிச்சை செயலோ இச்சை செயலோ செயல் தானே. அந்த செயல்களை உங்களால் துறக்க முடியுமா? சரி நான் மூச்சு விடுறது தானே, அதுதானே உனக்கு பிரச்சனை, நான் மூச்சை கட்டுப்படுத்துறேன். மூச்சை கட்டுப்படுத்துறேன்னா அதுவும் ஒரு செயல் தானே. எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் செயல் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. சரிப்பா, சாப்பிடலை, தூங்கலை, அதெல்லாம் தூக்கத்தை நிறுத்திட்ட, சாப்பிட்றது நிறுத்திட்ட, சரி பரவாயில்ல. ஆனால் இதர செயல்கள் அப்படிங்கிறது வாழ்க்கையில் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால தான் கிருஷ்ணன் இங்கே சொல்றார், யார் ஒருத்தனுக்கு உடல் இருக்கோ தேகபிருதா, யார் ஒருத்தனுக்கு உடல் இருக்கோ அவனால செயல்களை துறக்கிறது அப்படிங்கிறது அசாத்தியம். தியக்தம் கர்மான் யசேஷதக நகி தேக பிருதா சக்கியம். யார் ஒருத்தனுக்கு உடல் இருக்கோ அவனால இந்த செயல்களை துறக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. எஸ்து கர்ம பல தியாகி சத்யாகி யபீதீயதே. அதாவது செயல்களுடைய பலன்களை துறப்பவன் உண்மையான துறவி என்று கூறப்படுகிறான். யார் ஒருத்தவங்க இந்த மாதிரி தியாகத்தில் ஈடுபடலையோ அவங்க கர்ம விளைவுகளை சேகரிக்கணும். யார் ஒருத்தவங்க சன்னியாசியாக செயல்படுறாங்களோ, அதாவது செயல்களுடைய பலன்களை துறக்கிறாங்களோ அவங்க எந்த ஒரு கர்ம பந்தத்திலையும் பாதிக்கப்பட மாட்டார்கள். அப்படி செய்யலைன்னா கர்ம பந்தத்தினால பாதிக்கப்படுவார்கள். அதைத்தான் கிருஷ்ணர் 12வது ஸ்லோகத்தில் சொல்றார். இவ்வாறு தியாகம் செய்யாதவர்கள் தங்களது மரணத்திற்கு பின் விரும்புபவை விரும்பாதவை இரண்டும் கலந்தவை என்று 3 விதமான கர்ம விளைவுகளை சேகரித்துக் கொள்கின்றனர். ஆனால் இத்தகைய இன்ப துன்பத்திற்கான பலன்கள் சந்நியாசிகளுக்கு கிடையாது. அதனால கிருஷ்ணர் சந்நியாசத்தை பரிந்துரைக்கிறார். அதாவது செயல்களுடைய பலன்களை துறப்பதை பரிந்துரைக்கின்றார். அதை தொடர்ந்து 13வது ஸ்லோகத்திலிருந்து 18வது ஸ்லோகம் வரைக்கும் ஞான யோகத்தினுடைய தாத்பரியத்தை கொஞ்சம் எடுத்து சொல்றார். சரி, செயல்கள் துறக்கிறது, செயல்களை செய்யறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், எந்த செயல்கள் செய்யப்படணும்னாலும் அதற்கு வேதாந்தத்தில் 5 காரணங்கள் கொடுத்துருக்குன்னு சொல்லி வேதாந்த சூத்திரத்துல இருந்து எடுத்து சொல்றார். 5 காரணங்கள் இருக்கு. ஸ்ரீல பிரபுபாதிங்க எழுதுறார், செய்யப்படும் ஒவ்வொரு செயலுக்கும் விளைவுகள் நிச்சயமாக இருக்கும். அப்படியெனில் கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் செயல்களின் விளைவுகளால் இன்பத்தையோ துன்பத்தையோ அனுபவிப்பதில்லை என்பது எவ்வாறு? செயல்கள் எல்லாத்துக்கும் இன்பத்துனும் இருக்கும், ஆனால் பலன்களை துறக்கக்கூடியவன் அவனுக்கு பாதிப்பு இல்லைன்னு சொல்லப்படுது. அது எப்படி அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். அதுக்கு கிருஷ்ணர் இங்கே 5 காரணங்களை
வேதாந்தத்திலிருந்து வேதாந்தத்தின் அடிப்படையில் எடுத்துரைக்கிறார். இங்கே 5 விஷயங்கள் கிருஷ்ணர் சொல்றார். ஒன்று அதிஷ்டானம். அதிஷ்டானம் அப்படின்னா இடம் அல்லது செயல்கள் செய்யறதுக்கான இடம் அப்படிங்கிறது உடலை குறிக்கக்கூடியது. ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அதுக்கு அவங்களுடைய உடலும் ஒரு காரணமாக அமையுது. அதுக்கடுத்து கர்த்தா. கர்த்தா அப்படிங்கிறது செய்பவன். செய்பவன் யாருன்னா இந்த இடத்துல ஆத்மாவை குறிக்கக்கூடியது. அதுக்கடுத்ததாக கரணம். கரணம் அப்படின்னா கருவிகள் அல்லது புலனுறுப்புகள், எதை வைத்து நம்ம செய்கிறோமோ அந்த புலனுறுப்புகள். அடுத்ததாக சேஷ்டா. சேஷ்டா அப்படின்னா முயற்சிகள். எல்லாத்துக்கும் மேலே தெய்வ அப்படின்னா பரமாத்மா. இப்படி 5 காரணங்கள் ஒரு செயல் செய்யப்படுறதுக்கு காரணமாக அமைகிறது. என்னென்ன? உடல், ஆத்மா, புலன்கள், பலதரப்பட்ட முயற்சிகள், பரமாத்மா. இதில் இறுதியாக பரமாத்மாவினுடைய விஷயம், பரமாத்மா இறுதி காரணமாக அமைகிறார். ஏற்கனவே இதை நம்ம பார்த்துட்டோம். அதாவது இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே ஏற்கனவே பார்த்தது தான். நம்ம இந்த கர்ம தியாகம் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். முதல் 6 அத்தியாயங்களில் ஒருத்தர் சந்நியாசம் அப்படின்னா செயல்களுடைய பலன்களை துறக்கிறது, செயல்களை துறக்கிறது கிடையாது அப்படிங்கிறத கிருஷ்ணர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதே விஷயத்தான் திரும்பி இங்கே வரும். அதே மாதிரி இங்கே செயல்களுக்கான செயல் எப்படி செயல்படுது, பரமாத்மா எப்படி செயல்படுறார், அந்த விஷயங்களும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு செயலுக்கு 5 காரணங்கள் இங்கே குறிப்பிடப்படுது. கிருஷ்ணர் என்ன இங்கே வேதாந்தத்தை வச்சு சொல்றார், அதே விஷயத்தை, அவ்வளோதான். மனிதன் தன்னுடைய உடல், மனம் அல்லது வார்த்தைகளால் நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதற்கு இந்த 5 காரணங்களாகும். பார்த்தீங்கன்னா கெட்டதுக்கும் 5 காரணங்கிறார். சில நேரத்தில் மக்கள் இதுதான் புரிஞ்சுப்பாங்க. ஏன் சாமி பரமாத்மா தான் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்குறார் அப்படின்னா கெட்டது ஏன் நடக்குது? பரமாத்மா அவர் அனுமதி கொடுக்கக்கூடியவர். அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு செயலை செய்யறதுக்கான தகுதிகளும் திறன்களும் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இறுதியாக பரமாத்மா அனுமதி கொடுக்குறார், வாஸ்தவம் தான். ஆனால் அதே நேரத்தில் பரமாத்மா அதுக்கு முழு காரணமாகறதில்ல, தனி காரணமாகறதில்ல. பரமாத்மா இறுதி காரணமாகிறார். 5 விஷயங்களுமே காரணமாகுது. ஒரு ஜீவன் அவன் கர்த்தா அப்படின்னு சொல்லப்படுறான். இந்த இடத்துல அவனுக்கு இருக்கக்கூடிய அதிஷ்டானம் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் ஒரு 1000 கிலோ வெயிட் தூக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா என்னால் தூக்க முடியாது, எனக்கு அதற்கான உடல் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய அதிஷ்டானம் ஒரு யானையாக இருந்ததுன்னா, என்னுடைய இடம், நான் வசிக்கக்கூடிய இடமானது ஒரு யானையினுடைய உடலாக இருந்ததுன்னா அது எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு செயல் செய்யறதுக்கு அந்த உடலும் காரணமாக அமையுது. எந்த உடலை கொண்டு இருக்கிறோமோ, எத்தகைய புலன்களை கொண்டு இருக்கிறோமோ அது எல்லாமே காரணமாக அமையுது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய புலன்களை வைத்து தான் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நிறைவேற்றப்பட முடியும். இதையே நம்ம 5வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் இது எல்லாத்தையும் சுருக்கமாக ஜட இயற்கைன்னு சொல்லிடுறார். இயற்கையை பற்றி நம்ம பேசணும். ஜட இயற்கை தான் இந்த அதிஷ்டானம், அதுக்கப்புறம் கரணம், இந்த 2 இன்னும் ஓரளவுக்கு அந்த முயற்சிகள் அப்படிங்கிறது கூட அதுவும் ஜட இயற்கையை அடிப்படையாக கொண்டு இருக்கு. முயற்சி அப்படிங்கிறது ஜட இயற்கையும் கர்த்தாவும் கலந்த ஒரு கலவைன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் கிருஷ்ணர் இதே விஷயத்தை 5வது அத்தியாயத்தில் சொல்லிட்டார். நம்ம அதை பற்றி விவரமாக பார்த்தோம். யார் கர்த்தா, எப்படி ஒருத்தர் கர்த்தாவாக அமைகிறார் ஒரு செயலுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே விஷயம்தான் இங்கே மீண்டும் நிலைநாட்டப்படுது. கிருஷ்ணர் இங்கே மீண்டும் சொல்றார், யார் ஒருத்தன் இந்த 5 காரணங்களை பற்றி கருத்தில் கொள்ளாம தன்னை மட்டுமே காரணமாக எடுத்துக்கொள்றானோ அவன் அறிவில்லாதவன். இதே விஷயத்தை அவர் முன்னாடியே சொல்லிட்டார். யார் ஒருத்தன் எல்லா செயல்களும் ஜட இயற்கையினால செய்யப்படுதுங்கிறத தெரிஞ்சுக்காம தன்னையே கர்த்தான்னு நினைக்கக்கூடியவன் முட்டாள்னர். எங்க சொன்னார்? பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசகா
அகங்கார விமூட ஆத்மா கர்த்தாகமிதி மன்யத்தே. அவர் சொல்றார், எல்லா செயல்களும் பிரகிருத்தினால நடைபெறுது, ஆனால் அதை மறந்துட்டு ஒருத்தன் தன்னையே கர்த்தான்னு நினச்சிக்கிறானா அவன் ஒரு விமூடா, ரொம்ப பெரிய முட்டாள் அவன். அதே விஷயத்தான் இங்கே கிருஷ்ணர் சொல்றார், கொஞ்சம் வேற மாதிரி சொல்றார். முட்டாள் அப்படின்னு சொல்லாம அறிவுடையவன் அப்படி நினைக்க மாட்டான்னு சொல்றார். இந்த 5 காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுபவனாக கருதுபவன் விஷயங்களை உள்ளபடி காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. முட்டாளுங்கிறத வேற விதத்துல சொல்றார். அதே நேரத்தில் யார் பந்தப்படாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவர் இங்க அடுத்த 2 ஸ்லோகங்களில் வெளிப்படுத்துறார். எவனுடைய நோக்கம் அகங்காரமின்றி உள்ளதோ, எவனுடைய புத்தி பற்றுதலிலிருந்து விடுபட்டுள்ளதோ, அவன் இவ்வுலகிலுள்ள மனிதர்களை கொலை செய்தாலும் கொல்பவன் அல்ல, தனது செயல்களால் அவன் பந்தப்படுவதும் இல்லை. அதாவது கிருஷ்ணருடைய ஒட்டுமொத்த குறிக்கோளும் என்னன்னா, ஓகே, ஒரு விதத்தில் கிருஷ்ணர் மக்கள் எல்லாருக்கும் பகவத்கீதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அவருடைய உடனடி குறிக்கோள் அர்ஜுனன் அங்க போரிடணும் அப்படிங்கிறது தான். அதனால எல்லா இடத்துலையும் அவரு நீ சண்டை போடணுங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே வரார். சந்நியாசம், தியாகம் அதை பத்தி சொல்லும் போதும் சொல்றார், செயல்களுடைய விளைவுகளை மட்டும் நீ துறக்கணும், செயல்களை துறக்க கூடாதுங்கிறார். இங்க வரும்போது மறுபடி சொல்றார், நீ பற்றுதல் இல்லாமல் அகங்காரம் இல்லாம செயல்பட்ட அப்படின்னா அதனால நீ பந்தப்பட மாட்டாய். அதை சொல்லும்போது கொலை செஞ்சாலும் கொல்றதில்ல, அந்த கொலை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஏன் கொண்டு வர்றாருன்னா, அர்ஜுனன் மயக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, குறிப்பா அர்ஜுனனுக்காக கொலை செய்தாலும் கொல்பவன் அல்ல அப்படிங்கிறத கொண்டு வரார். அடுத்ததாக ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா த்ரிவிதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவித கர்ம சங்கிரஹ. ஞானம் ஞேயம் பரிஜ்ஞாதா. பரிஜ்ஞாதா அப்படின்னா அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய மூன்றும் செயலை தூண்டுபவை. ஒரு செயல் செய்யப்படுதுன்னா 5 காரணம் சொல்றார். முதல்ல அந்த 5 காரணத்துல இந்த மூன்றும் செயலை தூண்டக்கூடியவையாக இருக்கின்றன. ஞானம், ஞேயம், பரிஜ்ஞாதா. சரியா? அடுத்து செயலை உண்டாக்கக்கூடியது 3. அது என்னன்னா புலன்கள், செயல், செய்பவன். புரியுதா? செயல் செய்யறதுக்கு 5 காரணம் சொல்றார். அந்த 5 காரணத்திலேயே கூட எல்லாமே செயல் செய்யறதுக்கு காரணமா இல்ல, அந்த செயலுக்கு அதையே 2ஆ பிரிக்கிறார். அந்த செயலை தூண்டக்கூடியதாக அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன், இந்த 3ஐயும் கொண்டு வரார். செயலை உண்மையிலே உண்டாக்கக்கூடியது புலன்கள். புலன்கள் செயல்களை செயலை செய்யறது தூண்டுறது கிடையாது. புலன்கள் அந்த செயல், அந்த செயலை செய்பவன், இந்த 3ம் செயலை உண்டாக்கக்கூடியதாக சொல்லப்படுது. அதாவது ஒரு செயல் நடைபெறுது அப்படின்னா அதையே 2ஆ பிரிக்கிறார். அந்த செயலை தூண்டக்கூடியவை, அந்த செயலை உருவாக்குபவை. இந்த 3ம் செயலை தூண்டக்கூடியவை, இந்த 3ம் செயலை உண்டாக்குபவை அப்படின்னு சுட்டி காட்டுறார். 5லிருந்து 3 பிரிக்கிறார். ஏன்னா கர்த்தா, செய்பவன் அப்படிங்கிறவன் 2 இடத்துலையும் வரான். ஞானம், ஞேயம். ஞானம் என்ன, ஞேயம் என்ன, அது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் 13வது அத்தியாயத்தில். ஏன்னா ஞேயம் அப்படிங்கிறது அறியப்படும் பொருள், பரமாத்மாவை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் செய்பவன், கர்த்தா, அதுவும் பரமாத்மாவை குறிக்கும், ஆத்மாவையும் குறிக்கும். ஞாலே, அறிவு அப்படிங்கிறதும் நிறைய வரிசையா பெரிய பட்டியலே கிருஷ்ணர் கொடுக்கிறார். அதெல்லாம் செயலை தூண்டக்கூடியதா இருக்கு. அதனாலதான் இந்த பகுதியானது ஞானத்தினுடைய சுருக்கமாக சொல்லப்படுது. ஏன்னா இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம்,
13வது அத்தியாயத்தில் நம்ம 6 விஷயங்களை பார்த்தோம். ஞானம், ஞேயம், வேற என்ன பார்த்தோம்? பிரகிருதி, புருஷா, அப்புறம் இன்னும் 2. ஞானம், ஞேயம், பிரகிருதி, புருஷா, இன்னும் 2. முதல் கேள்வி அதான். முதல் கேள்வி என்ன வரும்? ஞானம், ஞேயம், ஜட இயற்கை தான் பிரகிருதி. சேத்திர சேத்திரஜ்ஞா, சேத்திர சேத்திரஜ்ஞா, ஞானம், ஞேயம், புருஷ, பிரகிருதி, இந்த 6 விஷயங்களை நாம் பார்த்தோம். அந்த 6 விஷயங்களும் இங்கே வந்துருதா? இந்த ஸ்லோகத்தில் அதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் நம்ம புருஷோத்தம யோகத்தில் வரும்போது பரமாத்மா பற்றிய விஷயங்கள்லாம் பார்த்தோம். அதுவும் இங்கே கொண்டு வந்துடுறார். ஸோ ஆக மொத்தம் ஞானத்தினுடைய தாத்பரியங்கள் எல்லாமே இந்த ஸ்லோகங்களில் கிருஷ்ணர் கொஞ்சம் சுருக்கமாக கொண்டு வர்றார். அடுத்ததா கிருஷ்ணர் இதே விஷயத்தை முக்குணங்களை நோக்கி கொண்டு போறார். எல்லா செயல்களையுமே குணங்கள் தான் கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார். இங்க இந்த 19வது ஸ்லோகத்திலிருந்து கிட்டத்தட்ட 40வது ஸ்லோகம் வரைக்கும் கிருஷ்ணர் இந்த விஷயத்தை கொண்டு போறார். அதாவது அறிவு, செயல், செய்பவன், ஞானம், கர்ம, கர்த்தா, இந்த 3 விஷயங்களும் இதுல கூட 3 வகைகள் இருக்கு. ஏன்னா அறிவு அப்படின்னா எல்லா அறிவும் ஒரே குணத்தை சார்ந்தது கிடையாது. கிருஷ்ணர் சொல்லிட்டாருங்க, ஞானம் அப்படிங்கிறது செயலை தூண்டக்கூடியதாக அமையுது. செயலை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமாக ஞானம் விளங்குது. அதே மாதிரி கர்த்தாவும் விளங்குகிறான். அந்த செயலும், செய்யப்படக்கூடிய செயலும் அதுக்கு ஒரு காரணமாக அமைகிறது. அப்ப இந்த 3ம் கூட இயற்கையினுடைய முக்குணங்களை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறத கிருஷ்ணர் கொண்டு வர. அந்த 3ம் எப்படி முக்குணங்களின் அடிப்படையில் செயல்படுது, எந்த அறிவு சத்துவ குணத்தை சார்ந்தது, எந்த அறிவு ரஜோகுணத்தை சார்ந்தது, எது தமோ குணத்தை சார்ந்தது, அதே மாதிரி செயல், செய்பவன் எல்லாவற்றையும் கிருஷ்ணர் இங்க எடுத்துரைக்கிறார். முதல்ல சொல்றார், உயிர்வாளிகள் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவர்கள் எல்லாருமே ஆன்மீகமானவர்கள், எல்லாமே ஆன்மீக ஆத்மா. அதாவது கிருஷ்ணர் முன்னையே சொன்னார், ஒரு பசு இருக்கட்டும், ஒரு யானை இருக்கட்டும், ஒரு சண்டாளன் இருக்கட்டும், ஒரு பிராமணன் இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடியது ஆத்மா ஒன்று தான் அப்படிங்கிறத ஒரு அறிவுடையவன் பார்க்கிறான்னார். எங்க சொன்னாரு? 5வது அத்தியாயத்தில் சொன்னார். என்ன ஸ்லோகத்தில் சொன்னாரு? நீங்க சொல்லாதீங்க, எல்லா கேள்வியும் நீங்களே பத்தி சொல்லக்கூடாது. வித்யா வினய சம்பன்னே பிரமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ சுபாகேச்ச பண்டிதா சமதர்ஷின. யார் ஒருத்தன் அறிவுடையவனோ அவன் இது எல்லாத்தையும் சமமாக பார்க்கிறான். ஏன்னா எல்லாமே 2 விதத்தில் பார்க்கலாம். ஒன்று, எல்லா உடல்களையும் பரமாத்மா இருக்கிறாருங்கிற விதத்திலையும் பார்க்கலாம். இன்னொன்று, எல்லாமே ஆத்மா தான், உடல் வேறுபட்டதாக இருந்தாலும் உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா ஒன்றுதான். அதை யார் ஒருத்தன் ஆன்மீக இயற்கையாக ஆத்மாவாக பார்க்கிறானோ அவனுடைய அறிவு சத்துவகுணத்தில் இருக்கு. அவன் சத்துவகுணமான அறிவை கொண்டவன். ஸ்ரீல பிரபுபாத் இங்கே அதைத்தான் எழுதுறார். தேவர்கள், மனிதன், மிருகம், பறவை, நீர்வாழ்வன, தாவரம் எல்லாத்திலையும் ஒரே ஆன்மீக ஆத்மாவை காண்பவன் சத்துவகுணத்தின் அறிவை பெற்றுள்ளான். இப்ப ரஜோகுணம் அவங்க என்ன பண்றாங்க? எந்த அறிவின் மூலமாக வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு விதமான உயிர்வாளிகள் இருப்பதாக ஒருவன் காண்கிறானோ அந்த அறிவு ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இது என்னது? நிறைய பேர் இந்த மாதிரி நினைக்கிறாங்க, இது வேற ஆத்மா, அது வேற ஆத்மா, அதெல்லாம் ரஜோகுணத்தை சார்ந்தது. அல்லது ஜட உடலையே உடல் தான் ஆத்மா, உடல் தான் எல்லாமே, உடல் முடிஞ்சதுன்னா எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரஜோகுணத்தை சார்ந்த அறிவு. தமோ குணத்தை சார்ந்தது எப்படிப்பட்டது? எந்த அறிவின் மூலமாக உண்மையை பற்றிய அறிவின்றி ஒரே விதமான செயலில் பட்டுதல் கொண்டு
அதையே எல்லாமாக அறிகின்றானோ அந்த அற்பமான அறிவு தமோகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது சாஸ்திரங்களை பற்றி கண்டுகொள்ளாமல் எனக்கு என்ன தேவை, பணம் வேணும், பணம் தான் எனக்கு கடவுள், பணம் இருந்தால் எல்லாம் நான் செஞ்சிடலாம், அந்த மாதிரியான அறிவுகள் எல்லாம் தமோகுணத்தை சார்ந்த அறிவாக சொல்லப்படுது. புலனுகர்ச்சி தான் எல்லாம், புலனின்பமே குறிக்கோள் அப்படின்னு செயல்படுறதெல்லாம் தமோகுணத்தை சார்ந்த அறிவாக இங்கே கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார். அதுக்கடுத்து செயலை பற்றி சொல்றார். எந்த செயல் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றில்லாமல் விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகிறதோ அது சத்துவகுணத்தினுடைய செயல். செயல்லே 3 குணங்கள் வரும். விருப்பு வெறுப்பு இல்லாமல், பற்றுதல் இல்லாமல், ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்கணும். ஏதோ நினச்சதை நினச்ச மாதிரி செய்யக்கூடிய விதத்துலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கக்கூடியது சத்துவகுணத்தினுடைய செயல். ரஜோகுணத்தினுடைய செயல் எப்படிப்பட்டதுன்னா, ஆசையை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கும். மிகப்பெரிய முயற்சி, பகீரத பிரயத்தனம் பண்ணுவான், ரொம்ப பெரிய முயற்சி பண்ணுவான், அகங்காரத்தோடு இருக்கும். அத்தகைய செயலானது ரஜோகுணத்தினுடைய செயல்கள்னு சொல்லப்படுது. நான் பகீரத பிரயத்தனம் சொன்னேன். பகீரதருடைய முயற்சி ரஜோகுணம்னு எடுத்துக்காதீங்க. அவர் கங்கையை கொண்டு வரதுக்காக பண்ணார், அது ஒரு வழக்கில் சொன்னது. ரொம்ப தீவிரமான முயற்சி எடுப்பாங்க, ஆசைகளை திருப்திப்படுத்துறதுக்காக இருப்பாங்க. அதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய செயல்னு சொல்லப்படுது. எந்த செயல் எதிர்கால பந்தத்தையும், வருங்காலத்தில் இது எனக்கு பிரச்சனையை கொடுக்கும், என்னை பந்தப்படுத்தும் அப்படிங்கிறத பற்றிலாம் யோசிக்கவே மாட்டான். மற்றவங்களுக்கு பிரச்சனை வருமே, மற்றவங்களை துன்புறுத்துறமே, அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டான். அது எல்லாத்தையும் யோசிக்காம சாஸ்திர விதிகளையும் புறக்கணிச்சிட்டு மயக்கத்தில் செய்யப்படுகின்றதோ அந்த செயலானது தமோகுணத்தினுடைய செயல்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கடமையை பற்றி வருது. எவனொருவன் இயற்கை குணங்களின் தொடர்பின்றி, அகங்காரமின்றி, உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமைகளை செய்கின்றானோ அத்தகு செயலாளி சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறான். அதாவது இங்க செயலாளி கர்த்தாவை பற்றி வருது. முதல்ல கிருஷ்ணர் எதை எடுத்துரைத்தார்? ஆரம்பத்தில் அறிவு, ஞானம். அடுத்ததாக கர்ம, செயலை பற்றி எடுத்துரைத்தார், செயலுடைய 3 குணங்கள். அடுத்ததா இங்க கர்த்தா, செயலாளியினுடைய 3 குணங்களில் செயல்படக்கூடிய செயலாளியை எடுத்துரைக்கிறார். ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய செயலாளி அவன் என்ன பண்றான்? பலன்களில் பற்றுதல் கொண்டிருக்கான், பலன்களை அனுபவிக்க விரும்புகிறான், பேராசை கொண்டிருக்கிறான், பொறாமையோடு இருக்கிறான், தூய்மையின்றி இருக்கிறான், இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுகிறான். அத்தகு செயலாளி ரஜோகுணத்தில் இருக்கிறான். தமோகுணத்தில் இருக்கவன் என்ன பண்றான்? சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் எப்போதும் ஈடுபட்டு இருக்கிறான். பௌதிகவாதியா இருப்பான், பிடிவாதக்காரனாக, ஏமாற்றுபவனாக, பிறரை அவமதிப்பதில் நிபுணனாக, சோம்பேறியாக, எப்போதும் வருத்தம் தோய்ந்தவனாக, காலம் தாழ்த்துபவனாக உள்ளானோ அத்தகு செயலாளி தமோகுணத்தில் இருக்கிறான். எவ்வளோ அழகா கிருஷ்ணர் எடுத்துரைக்கிறார்ல. பிடிவாதக்காரன், சோம்பேறி, மற்றவர்களை அவமதிக்கணும்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தமோகுணத்தில் இருக்கக்கூடியவனுடைய சூழ்நிலை. சில பிரபுபா எழுதுறார், எல்லாத்தையும் காலம் தாழ்த்தின்றே இருப்பான், 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலையை வருஷக்கணக்காக இழுத்தடிப்பான். அப்படின்னா அவன் தமோகுணத்தில் நிலை பெற்றவன். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மேலும் தொடர்றார். இன்னும் 2 விஷயத்தை பற்றி சொல்லித்தரார். புத்தி அப்புறம் உறுதி. புத்தேர் பேதம் திருத்தஸ்சைவ குணதஸ் த்ரிவிதம் ஸ்ருணு புரோட்சியமான அசேஷேன பிருத்தக்வேன தனஞ்சயா. இங்கே 2 விஷயத்தை, இன்னும் 2 விஷயத்தை கிருஷ்ணர் முக்குணங்களோட தொடர்புபடுத்தி சொல்லித்தரார். புத்தி அப்புறம் திருத்தி. திருத்தி அப்படின்னா உறுதி, உறுதியான மனப்பான்மை. ஸோ இந்த புத்தியும் ஞானமும் வேறுபட்டது. இதுக்கு முன்னாடி கிருஷ்ணர்
3 விதமான ஞானத்தை பற்றி சொல்லிட்டார். இப்ப 3 விதமான புத்தியை பத்தி பேச போறார். புத்திக்கும் ஞானத்திற்கும் வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். ஞானம் அப்படின்னா அறிவு. எந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த விஷயம் அது ஞானம்னு சொல்லப்படுது. புத்தி அப்படின்னா எதை வைத்து ஞானத்தை அடைகின்றானோ அது புத்தின்னு சொல்லப்படுது. சரியா? அதனால புத்திக்கும் ஞானத்துக்கும் வேறுபாடு இருக்கு. இந்த இடத்துல கிருஷ்ணர் புத்தியினுடைய முக்குணங்களை பற்றி சொல்றார். அப்புறம் திருதி அதனுடைய முக்குணங்களையும் எடுத்துரைக்கிறார். செல்வத்தை வெல்வோனே, ஜட இயற்கையின் முக்குணங்களுக்கு ஏற்ப பலதரப்பட்ட புத்தியையும் உறுதியையும் பற்றி விவரமாக நான் தற்போது உனக்கு கூறுவதை கேட்பாயாக. செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்வது எது ஆகியவற்றை அறியக்கூடிய புத்தி சத்துவகுணத்தில் இருப்பதாகும். எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எதை கண்டு பயப்படணும், எதை கண்டு பயப்படக்கூடாது, எது நம்மளை பந்தப்படுத்தும், எது நம்மளை விடுதலைப்படுத்தும், அதை தெரிஞ்சு செயல்படுறதுக்கு உதவக்கூடிய புத்தி சத்துவகுணத்தை சார்ந்த புத்தி. ரஜோகுணத்தில் என்னன்னா தர்மம் அதர்மம், செய்ய தகுந்த செயல் செய்யத்தகாத செயல், இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேறுபாட்டை தெரிஞ்சுக்கவே முடியாது. அவன்கிட்ட இருக்கக்கூடிய புத்தி ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய புத்தின்னு சொல்லப்படுது. சில நேரத்தில் நம்ம பார்க்கலாம், புத்தி இருக்கும் ஒருத்தனுக்கு, ஆனால் அவனுடைய புத்தியில் வச்சு இந்த விஷயங்களை மட்டும் புரிஞ்சிக்கவே முடியாது. ரொம்ப பெரிய புத்திசாலியாக இருப்பான், ஆனால் அவனுக்கு எது தர்மம் எது அதர்மம்னு தெரியாது. எத்தகைய செயலை செய்யணும், எது செய்யத்தக்க செயல் எது செய்யத்தகாத செயல்னு தெரியாது. அத்தகைய நபர்கள் அவர்களுடைய புத்தியானது ரஜோகுணத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது. தமோ குணத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, அறியாமை அல்லது இருளின் மயக்கத்தின் கீழ் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் எப்போதும் தவறான பாதையில் முயற்சி செய்வான். அத்தகைய புத்தி தமோ குணத்தில் இருக்கு. ரஜோகுணத்தில் இருக்கவனுக்கு எது தர்மம் எது அதர்மம் தெரியாது. தமோ குணத்தில் இருக்கவன் என்ன பண்ணுவான்னா, அதர்மம் தான் செய்வான், ஆனால் அந்த அதர்மத்தை தர்மம் நினச்சி செய்வான். நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம் கொடுத்தோம்னா, சாஸ்திரங்கள் சொல்லுது எத்தகைய உணவுகளை மனிதன் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அதன்படி செயல்படுறான். இது செய்யணும் இது செய்யக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிறான். அவனுக்கு அதுக்கான புத்தி இருக்கு. அவன் சத்துவ குணத்தில் இருக்க அவனுடைய புத்தின்னு சொல்லலாம். ரஜோகுணத்தில் இருக்கிறவன் என்னன்னா, எது தர்மம் எது அதர்மம்னே தெரியாது. அவனுக்கு வித்தியாசமே தெரியாது. அவனால் ஒரு பசுவை கொன்று சாப்பிட்றதுக்கும் காய்கறியை சாப்பிட்றதுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை அவனால் தெரிஞ்சுக்க முடியல. இன்னும் கொஞ்சம் போனால் என்ன பண்ணுவான்னா, ஒரு நபர் ஒருத்தர் சொன்னார், யார், ஜாகிர் நாயக் என்ன கருத்து சொல்றாருன்னா, ஒரு உருளைக்கிழங்க சாப்பிட்றது அப்படிங்கிறது ஆட்டை கொள்றதோட பாவம்னார். என்ன விளக்கம்னா, உருளைக்கிழங்குக்கு பாவம், அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்க முடியாது. ஐயோ பாவம் அது இருக்குது, அதை போய் நீ கொள்றியே. ஆடாவது நான் வெட்டும்போது நான் வெட்டுறேன்னு அதுக்கு தெரியுது, நான் அதை வெட்டுறேன், அதனால ஆட்டை கொள்வது பாவம் கம்மி, உருளைக்கிழங்கு கொள்றதுல தான் பாவம் ஜாஸ்தி, நீ தான் அதிகமாக பாவம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. அதைத்தான் இங்கே கிருஷ்ணன் சொல்ற. தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் நினைக்கக்கூடியவனுடைய புத்தி தமோ குணத்தில் இருக்கு. மேலோட்டம் பார்க்கறதுக்கு புத்திசாலி மாதிரி பேசலாம், ஆனால் அவனுடைய புத்தி குறுக்கு புத்தி தமோ குணத்தில் இருக்குன்னு சொல்லப்படுது. அடுத்ததா கிருஷ்ணர் திருத்தியை பற்றி பேசுகிறார். திருத்தினா மன உறுதி. ஏன்னா நிறைய பேருக்கு மன உறுதி இருக்கும், ஆனால் அந்த மன உறுதி சத்துவகுணத்தில் இல்லைன்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த தலைவர் மிகப்பெரிய மன உறுதியை கொண்டவர், அவரை போல மன உறுதி யாருக்குமே கிடையாது அப்படின்னு சில பேரை சொல்லுவாங்க.
அப்படின்னா அத்தகைய மன உறுதி சத்துவகுணத்தில் இருக்கா, ரஜோகுணத்தில் இருக்கா, தமோ குணத்தில் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். எங்க கிருஷ்ணர் சொல்றார், உடைக்க முடியாததும் யோக பயிற்சியினால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சத்துவகுணத்தை சார்ந்தது. புலன்களை எங்க வேணாலும் திரிய விட்டு அது திரியறத கட்டுப்படுத்துறது கிடையாது. திரியறத, அதாவது புலன்களை அங்கங்க திரிய விட்டுட்டு அப்படி திரியறதுல உறுதியா இருக்கிறது கிடையாது மன உறுதி. சில பேர் அப்படிதான், அப்படி அங்கங்க திரிய விடுறதுல ரொம்ப உறுதியா இருப்பான். இங்க கிருஷ்ணன் சொல்ற புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கான மன உறுதி சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். தொடர்ந்து ரஜோகுணத்தை பற்றி சொல்ற, எந்த மன உறுதியின் மூலமாக ஒருவன் அறம், பொருள் மற்றும் இன்பத்தின் பலன்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளானோ அத்தகு மன உறுதி ரஜோகுணத்தை சார்ந்தது. இங்க என்ன பண்றான், அவன் தர்ம அர்த்த காமத்துல அதனால வரக்கூடிய பலன்கள் மேல பற்றுதல் கொண்டு இருக்கான். நான் இது செய்யறேன். சில பேர் சொல்லுவான், நான் கோயிலுக்கு போறேங்க, எனக்கு இது நடக்குங்க. அவன் செய்யறான் ஒரு தர்ம காரியம், அவனுக்கு உறுதி இருக்கு, அவனுடைய மனதுல திடமான உறுதி இருக்கு, அவன் செய்யக்கூடிய தர்ம காரியம் அவனுக்கு நன்மை தருங்கிறது. ஆனா அது பலன்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய, அதனால வரக்கூடிய உறுதி, அது ரஜோகுணத்தை சார்ந்ததுன்னு சொல்லப்படுது. தமோ குணத்தில் எடுக்கும்போது கிருஷ்ணர் சொல்றார், கனவு, பயம், கவலை, வருத்தம் தோய்ந்த நிலை, மயக்கம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மனோ உறுதி தமோ குணத்தில் இருப்பதாகும். சில பேர் சொல்றாங்க, கனவு காணணும், கனவு காண, நிறைய கனவு காணணும், அந்த கனவு கண்டு அந்த கனவு மேல ஒருத்தனுக்கு மன உறுதியை உருவாக்கணும். கிருஷ்ணர் சொல்றார், அத்தகைய மன உறுதி தமோ குணத்தை சார்ந்தது. பயம், கவலை, அவன் இதை தாண்டி அவனால் போகவே முடியாது. கனவு கண்டுட்டே இருப்பான். கனவுல தான் அவன் வாழ்க்கையே ஓட்டின்னு இருப்பான். நான் நாளைக்கு ராஜாவாக போறேன், நான் தான் அடுத்த முதல்வர், நான் தான் அடுத்த பிரதமர், என்ன போல யாரும் உண்டா அப்படின்னு கனவு காண்டுட்டே இருப்பான். அதுக்காக அவன் மன உறுதியோடு தான் இருப்பான். அவன் உண்மையிலே நம்புவான், நான் தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன், நான் தான் அடுத்து முதலமைச்சர் ஆக போகிறேன், உண்மையிலே நம்புவான் அவன். அதான் கனவு கண்டுட்டே இருப்பான், பயத்திலேயே இருப்பான். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. கவலையிலே இருப்பான், கவலையை விட்டு அவனால் வெளியில் ஒதுங்கவே முடியாது. அதெல்லாம் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லப்படுது. அதுக்கடுத்து சுகத்தை பற்றி பேசுகிறார் கிருஷ்ணர். 3 விதமான சுகங்களை எடுத்துரைக்கிறார், 3 விதமான இன்பங்கள். 3 விதமான சுகத்தை அனுபவிக்கக்கூடிய கட்டுண்ட ஆத்மா சில சமயங்களில் அதன் மூலம் துன்பத்தின் முடிவை அடைகின்றான். இவற்றை பற்றி தற்போது என்னிடமிருந்து கேட்பாயாக. இங்க சொல்றார் கிருஷ்ணர், எந்த ஒரு இன்பம் ஆரம்பத்தில் கசக்குதோ கடைசியில இன்பமா இருக்குதோ அது சத்துவ குணத்தை சார்ந்தது. ஆரம்பத்தில் விஷத்தை போன்று இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும் தன்னுணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்துவ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், போக போக அது ஒருத்தருக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அத்தகைய இன்பமானது சத்துவ குணத்தை சார்ந்தது. ரஜோகுணத்தை சார்ந்த இன்பம் எப்படின்னா, புலன்கள்னால வரக்கூடிய இன்பம். அது எப்படிப்பட்டது? எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ, அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகிறது. அதாவது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஆனால் போக போக பார்த்தோம்னா ஐயோ விஷமா இருக்குதேன்னு தோணும். ஸ்ரீல பிரபுபாத் இங்க சொல்றார், காமசுகம் இந்த ரஜோகுணத்தை சார்ந்ததுங்கிறதுக்கு இதுவே பெரிய உதாரணம்னு காட்டுறார். ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணை சந்திக்கும் போது அவனது புலன்கள் அவளை காண்பதற்கும் தொடுவதற்கும் உடலுறவு கொள்வதற்கும் அவனை தூண்டுகின்றன. ஆரம்பத்தில் இது புலன்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்கலாம், ஆனால் இறுதியில் அல்லது சில காலத்திற்கு பின் விஷத்தை போன்றதாக விடுகின்றது.
அவர்கள் பிரிகின்றனர் அல்லது விவாகரத்து ஏற்படுகிறது. ஏக்கம், கவலை மற்றும் பல இத்தகு சுகம் விவாகரத்து ஏற்படுகின்றது. ஏக்கம், கவலை மற்றும் பல இத்தகு சுகம் எப்போதும் ரஜோகுணத்தை சார்ந்ததாகும். புலன்களும் புலனின்ப பொருள்களும் இணைவதால் பெறப்படும் சுகம் எப்போதும் துன்பத்திற்கே காரணமாக அமைகின்றது. எல்லா வழிகளிலும் இதனை தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே கிருஷ்ணர் இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டார். எல்லாமே ஒரு சுருக்கம்தான். குணங்களின் அடிப்படையில் கிருஷ்ணர் இது எல்லாத்தையும் விவரிக்கிறார். சரி, இது ரஜோகுணத்தில் இருக்கக்கூடிய சுகம். தமோ குணத்தில் இருக்கக்கூடிய சுகம் எப்படிப்பட்டது? தன்னுணர்வு அப்படிங்கிறது எட்டி வச்சா கூட எட்டாது. தன்னுணர்வுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு சுகம். ஆரம்பத்துலேருந்து இறுதி வரைக்கும் எப்போவுமே மயக்கம்தான். அதாவது பார்த்தீங்கன்னா, அப்படி போதையை போட்டுட்டு அதில் ஒரு சுகம், மயக்கத்தில் இருக்கிறதுல ஒரு சுகம், தூங்கிறதுல ஒரு சுகம், அதெல்லாம் தமோ குணத்தில் இருக்கக்கூடிய சுகம்னு சொல்லப்படுது. ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம் தமோகுணத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து கிருஷ்ணர் 40வது ஸ்லோகத்தில் சொல்றார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களும் இந்த முக்குணங்களுக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உயர் லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களாகட்டும் யாருமே இந்த முக்குணங்கள்லேருந்து விடுபட்டவங்க கிடையாது. எல்லாருமே முக்குணங்களில் உள்ள பந்தப்பட்டு தான் இருக்கிறோம். அதனால் இந்த முக்குணங்களை பற்றி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம இந்த முக்குணங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு உதவும், அல்லது குறைந்தபட்சம் சத்துவகுணத்துக்கு உயர்வு பெறதுக்கு உதவும். அதுக்காக தான் கிருஷ்ணர் இதை இவ்வளோ விரிவாக பேசுகிறார். முக்குணங்களில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் எத்தனை அத்தியாயத்தில் எவ்வளோ விவரமாக இதை பற்றி பேசின்னு இருக்கிறார். முதல்ல அவர் 14வது அத்தியாயத்தில் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் 16ல் கொஞ்சம் பேசினார், ஜடை தெய்வீக அசுர இயல்புகள்னு சொல்லி. 15ல் சுருக்கமாக சொன்னார். அந்த தலைகீழாக இருக்கக்கூடிய மரத்தை பற்றி சொல்லும்போது முக்குணங்கள் எப்படி அந்த மரத்தை, அதாவது பௌதிக வாழ்க்கையினுடைய பந்தத்தை எப்படி செயல்படுத்துதுங்கிறதுல 17 முழுசாக பேசினார். 18லையும் ஏறக்குறைய இதைத்தான் பேசுகிறார். முக்குணங்கள் பலதரப்பட்ட ஒவ்வொரு விஷயங்கள்லையும் முக்குணங்கள் எப்படி செயல்படுதுங்கிறத கிருஷ்ணர் தெளிவுபடுத்திட்டு சொல்கிறார், இந்த முக்குணங்கள்லேருந்து விடுபட்டவங்க யாருமே இல்லை. யார் ஒருத்தவங்க தன்னுணர்வு பெற்ற நபர்களோ பக்தி தொண்டில் ஈடுபட்டு மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தவர்களோ அவங்க தான் முக்குணங்கள்லேருந்து விடுபட்டவர்கள். பொதுவாக யாருமே முக்குணங்கள்லேருந்து விடுபட்டவங்க கிடையாது. முக்குணங்கள்லேருந்து விடுபட்டவங்க யாருன்னு கிருஷ்ணர் முன்னையே சொல்லிட்டார். என்ன சொன்னார்? முக்குணங்கள்லேருந்து விடுபட்டவனை பற்றி 14வது அத்தியாயத்தில் சொன்னார். அர்ஜுனன் கேட்டான், முக்குணங்கள்லேருந்து விடுபட்டவனுடைய அறிகுறி என்ன? அவன் என்ன செய்கிறான்? மாம்சயோ விசாரேன பக்தி யோகேன சேவதா சகுணான் சமதி தேய்தான் பிரம்மபூயாய கல்பத்தே. கிருஷ்ணபருடைய பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடியவன் அவன் முக்குணங்களை கடந்து பிரம்மனுடைய நிலைக்கு வருகிறான். அதாவது கிருஷ்ண பக்தன் மட்டுமே முக்குணங்கள்லேருந்து விடுபட்டவன். வேற யாரும் முக்குணங்கள்லேருந்து விடுபட்டவன் கிடையாது. கிருஷ்ணர் கீதையினுடைய ஆரம்பத்திலேயே அர்ஜுனன் கிட்ட இதையும் சொல்லிடுறார். 2வது அத்தியாயத்திலே, திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரைகுண்யோ பவ அர்ஜுனா நிர்த்வந்தோ நித்திய சத்வஸ்தோ நிர்யோகக்ஷேமாத்மவான். அவர் சொல்றார், முக்குணங்கள் விட்டு வெளியில வரணும். நீ பக்தி தொண்டில் ஈடுபட்டினா முக்குணங்களை விட்டு வெளியில வரலாம். ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா பொதுவா பார்க்கும்போது முக்குணங்கள்ல இருந்து விடுபட்டவர்கள் யாரும் கிடையாது. அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்றார். அப்ப ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவத்திற்கு தகுந்தாற் போல, அவங்க எத்தகைய குணங்களை கொண்டிருக்கிறார்களோ அதற்கு தகுந்தாற் போல சமுதாயமானது 4 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. தங்களது சுபாவத்திலிருந்து பிறந்த குணங்களுக்கு ஏற்ற தன்மையின் அடிப்படையில் பிராமணர்கள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள் மற்றும் சூத்திரர்கள் வேறுபடுத்தப்படுகின்றன. இங்க பிராமணனுடைய சுபாவங்கள் என்னென்ன,
சத்திரியனுடைய சுபாவம் என்ன, வைஷ்யனுடைய சுபாவங்கள் என்ன, சூத்ரனுடைய சுபாவம் என்ன, இது எல்லாத்தையும் கிருஷ்ணர் அடுத்து பட்டியலிடுறார். ஷமோ தம தபஸ் சௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச ஞானம் விஞ்ஞானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். பிராமணர்களுடைய சுபாவங்கள் என்னென்ன? சம, ஷம, ஷம அப்படின்னா அமைதி, தம அப்படின்னா புலன் கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, தப தவம், சௌச்சம் தூய்மையாக இருக்கிறது, க்ஷாந்தி சகிப்புத்தன்மை, ஆர்ஜவம் நேர்மையாக இருக்கிறது, ஞானம் அறிவு, விஞ்ஞானம் பகுத்தறிவு, ஆஸ்திக்யம் ஆஸ்திகத்தோடு இருக்கிறது. இதெல்லாம் பிராமணனுடைய சுபாவங்கள். பிராமணனுடைய சுபாவங்கள் இந்த பட்டியல் கிருஷ்ணர் இங்கே கொடுக்கிறார். அதுக்கடுத்து சத்திரியர்களுடைய சுபாவங்களாக கிருஷ்ணர் சொல்றார். ஷௌரியம் தேஜோ திருதிர் தாக்ஷ்யம் யுத்தே சாப்பிய பலாயனம் பலாயனம் தானம் ஈஸ்வர பாவஸ்ச க்ஷாத்திரம் கர்ம ஸ்வபாவஜம். சூரத்தனம் அதாவது ஷௌரியம், தேஜ உடல் வலிமை இருக்கணும், திருதி மன உறுதி இருக்கணும். சத்திரியனுக்கு ரொம்ப அவசியம், குறிப்பா சத்திரியனை பொறுத்த வரைக்கும். தாக்ஷ்யம் வளமையா இருக்கணும், பைசா இருக்கணும் சத்திரியன் கிட்ட. ஏன்னா சத்திரியனுடைய கடமைகள்ல ஒன்று என்னன்னா தானம் கொடுக்கறது. அவன் சத்திரியன் ஏழையா இருந்தானா அவனால எதுவும் பண்ண முடியாது. இன்றைக்கு கூட பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய போலி சத்திரியர்கள் கிட்ட கூட இதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாவது ஒட்டிக்கிட்டு இருந்தாதான் அவன் சத்திரியன்கிற ஒரு படமாவது காட்ட முடியும். கொஞ்சம் மன உறுதி இருக்கணும், உடல் வலிமை இருக்கணும். ஆனால் இந்த காலத்தில் வீல் சேரில் போகிறவங்க கூட சத்திரியர்னு சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் வேற கதை. எப்படி பார்த்தாலும் இதெல்லாம் சத்திரியனுடைய தன்மையாக. வளமை, பணம் இருக்கணும். இன்னைக்கு கூட பார்த்தோம்னா அரசியலில் பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வளமை இருக்கணும். தானம், அப்பலாயனம் புறங்காட்டாமை. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா ஓரம் ஒதுங்கிறது, புறங்காட்டாமை. இதெல்லாம் அதுக்கப்புறம் ஈஸ்வர பாவ, தன்னை தலைவன் நினைக்கிறது, தன்னை தலைவனாக நினைக்கக்கூடிய தன்மை. இதெல்லாம் சத்திரியனுடைய சுபாவம். சூரத்தனம் வலிமை, மன உறுதி, வளமை, போரில் தைரியம், கொடை, ஆளும் தன்மை ஆகியவை சத்திரியர்களின் சுபாவத்திலிருந்து பிறந்த செயல்கள். அடுத்ததாக வைஷ்யர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் சொல்லப்படுது. கிருஷி கோரக்ஷ வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம சுபாவஜம். வைஷ்யர்களுக்கு என்னென்னா கிருஷினா உழுறது, அதாவது விவசாயம் பண்ணுறது. கோரக்ஷனா பசுக்களை பராமரிக்கிறது. வாணிஜ்யம்னா வியாபாரம். இந்த மூன்றும் வைஷ்யர்களுக்கான செயல்கள். விவசாயம் பண்ணுறது, பசுக்களை பராமரிக்கிறது, வியாபாரம் பண்ணுறது. சூத்திரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி சுபாவஜம். சூத்திரர்கள் மற்றவங்களுக்கு சேவை பண்ணுவாங்க, அதுதான் அவங்களோட வேலை. எங்கேயாவது போய் மற்றவங்க கிட்ட வேலை செய்யணும். அவன் எங்கே வேணாலும் போய் வேலை செய்யட்டான். டிப்டாப்பாக கையை டை கட்டிட்டு கோட் ஷூட் போட்டுட்டு ஐடி கம்பெனியில் போய் வேலை செய்யட்டோம், இல்லை ஒரு மூட்டை தூக்குற வேலை செய்யட்டோம். எதுவாக இருந்தாலும் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யும்போது ஒருத்தர் கீழே வேலை செய்கிறான் அப்படின்னா அது சூத்ரன் ஆகிடுறான். அதுதான் இங்கே சொல்ல பரிச்சரியாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவஜம். அது சூத்ரர்களுடைய சுபாவம், ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னா. அதனால தான் பிராமணன் பாகவத்தை சொல்லப்படுது, எந்த தருணத்திலையும் பிராமணன் சூத்ரனுடைய வேலையை எடுத்துக்கூடாது. பிராமணனுக்கு பிரச்சனை வருது, வேற வழி இல்லை அப்படின்னா சத்திரனுடைய கடமையை எடுக்கலாம், வேற வழி இல்லாத நேரத்தில். அது கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் இங்கே புறக்கணிக்கிறார், அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிற. எக்காரணம் கொண்டும் சூத்ரனுடைய பணியை செய்யக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் பெருமையாக சொல்லிக்கிறாங்க, நான் மல்டிநேஷ்னல் கம்பெனியில் வேலை செய்கிறேன். மல்டிநேஷ்னல் கம்பெனினா என்ன? அந்த முதலாளி அவன் அதாவது இன்னும் கூட இருக்குது,
சூத்ரன் அப்படின்னா அவனுடைய எஜமானன் பெரும்பாலும் பார்த்தோம்னா சத்திரியன் அல்லது வைசியனா இருக்கணும். சில நேரங்களில் பிராமணனாகவும் இருக்கும், சில நேரங்களில். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூத்ரர்கள், இன்னைக்கு நிறைய பேர் தங்களை சூத்ரன் சொல்லிக்கிறது கூட நிறைய பேருக்கு தகுதி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய எஜமானன் வந்து சூத்ரனையும் கீழே இருக்கான். மிலேச்சனாக சண்டாளனாக இருக்கக்கூடியவங்கலாம் இன்னைக்கு வந்து எஜமானர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறோம்னா அவங்க சூத்ரன் தன்மை கூட அங்கே கிடையாது. உண்மையில் சூத்ரன் கூட, சூத்ரனுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொகுதி விசுவாசமாக இருப்பான். சூத்ரன் வந்து எஜமானனுக்கு விசுவாசமாக இருப்பான். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. எஜமானரை எப்படி கவுக்கலாம், எஜமானரை எப்படி ஏமாற்றலாம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய எண்ணமாக இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் உழைப்பாளிங்கிற காரணத்தினால அவங்கள சூத்ரன்னு நீங்கள் உயர்வாக மதிப்பிட்டுறாதீங்க. எல்லா உழைப்பாளிகளும் சூத்ரர்கள் கிடையாது. கிருஷ்ணன் சொல்ற, ஸ்வே ஸ்வே கர்மன் எபிரத சம்சித்திம் லபதே நரஹ ஸ்வகர்ம நிரத்த சித்திம் யதா விந்ததி தச்ருணு. அவங்கவுங்க அவங்களுடைய ஸ்வகர்மத்தை பண்ணணும். தனது குணத்திற்கு தகுந்த கடமையை பின்பற்றுவதால் ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் அடைய முடியும். அதை எவ்வாறு செயலாற்றுவது என்பதை தற்போது என்னிடமிருந்து கேட்பாயாக. அதாவது கிருஷ்ணர் சொல்றார், ஒருத்தன் பிராமணனா இருக்கான்னா, பிராமணனுடைய சுபாவம் ஒருத்தனுக்கு இருக்குன்னா அவன் பிராமணனுடைய சுபாவத்தின்படி செயல்படணும். அந்த சுபாவத்தின் அடிப்படையில் செயல்படணும் ஒழிய அவன் வேற சுபாவத்திற்கு போகக்கூடாது. அதே நேரத்தில் அத்தகைய கடமையை பின்பற்றதுனால அவன் பக்குவம் அடையலாம். எப்படி பக்குவம் அடையலாம் அதை தான் சொல்றேங்கிறார். என்ன சொல்றாரு? அவன் கிருஷ்ண பக்தியில ஈடுபடணும். எந்த கர்மத்தில் இருந்தாலும் சரி, அவன் சத்திரிய வைசிய சூத்ர பிராமண எப்படி இருந்தாலும் சரி, கிருஷ்ணரை வழிபடணும். அதை கிருஷ்ணர் கொஞ்சம் மறைமுகமா இங்க சொல்றார். யத பிரவிருத்தி பூதானாம் ஏன சர்வம் இதம் ததம் ஸ்வகர்மனா தம் அபியர்ச்ச சித்திம் விந்ததி மாணவா. யாரிடமிருந்து எல்லா உயிர்வாளிகளிடம் தோன்றினரோ, யார் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளாரோ அந்த இறைவனை ஒருவர் வழிபட்டு பக்குவத்தை அடைய முடியும். தனது கடமையை செய்யலாம், கடமையை செஞ்சுண்டு அந்த இறைவனை வழிபடணும். சித்திம் விந்ததி மாணவ. இதன் மூலமா மாணவர்கள், மனிதர்கள் பக்குவ நிலையை அடைய முடியும். வெறுமன கடமையை செய்யறதுனால மட்டும் பக்குவம் அடைய முடியாது. நிறைய நேரங்களில் மக்கள் கர்மயோகத்தை வலியுறுத்தக்கூடியவர்கள் இதை சொல்லுவாங்க, கடமையை செஞ்சா போதுங்க பக்குவத்தை அடைஞ்சிடலாங்க. செய்யும் தொழிலே தெய்வம். வெறுமன தொழிலை மட்டும் செஞ்சுட்டு இருந்தா போதும். கிடையாது. கிருஷ்ணர் அப்படி சொல்ல. 45வது ஸ்லோகத்தை சொல்றார், கடமையை பின்பற்றதுனால ஒவ்வொரு மனிதனும் பக்குவம் அடைய முடியும். ஆனா அதை எப்படி செயலாற்றுறதுங்கிறத சொல்றேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், இறைவனை வழிபடணும். யார்கிட்ட இருந்து எல்லாம் தோன்றுதோ, யார் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரோ அவரை வழிபடணும். இன்னொரு இடத்துல சொன்னா கிருஷ்ணர் சார் என்னை நீ வழிபடணுங்கிறார். ரைட்? அதைத்தான் கிருஷ்ணர் இங்க எடுத்துரைக்கிறார். அடுத்து சொல்றார், ஸ்ரேயோன் ஸ்வதர்ம விகுண பரதர்மாத் ஸ்வனிஷ்டிதாத் ஸ்வபாவ நியதம் கர்ம குர்வம் நாப்னோதி கில்பிஷம். மற்றவரது கடமை ஏற்று அதனை பக்குவமாக செய்வதை விட முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபட்டு இருப்பதே சிறந்தது. அடுத்தவங்களுடைய கடமையை போய் செய்யாத. உனக்கு என்ன கடமை இருக்கோ அந்த கடமையை நீ செய். அதை போய் நான் நல்லா செஞ்சா கூட பண்ணக்கூடாது. என்னுடைய கடமை என்னால் ஒழுங்கா செய்ய முடியல, அதனால நான் போய் அந்த கடமையை செய்கிறேன், வேண்டாம். உன் கடமையை ஒழுங்கா செய்ய முடியாட்டி நீ உன் கடமையை செய். அடுத்தவன் கடமையை ஒழுங்கா செய்ய முடிஞ்சாலும் அடுத்தவன் கடமையை நீ செய்யாத. அதுதான் இங்க கிருஷ்ணர் சொல்றார். ஏன் அப்படின்னா, ஒருத்தருடைய சுபாவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கர்மங்கள் பாவ விளைவுகளை ஏற்படுத்தாது. சுபாவத்தை தாண்டி ஒருத்தன் ஏதாவது ஒரு கடமையை செய்ய போறான் அப்படின்னா அது பாவ விளைவுகளை ஏற்படுத்தும். ஒருத்தனுடைய இயற்கை, ஒருத்தனுடைய தன்மை எப்படி இருக்கோ அதன்படி அவன் செயல்படுறான்னா அதனால பாவம் வராது. இப்ப புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா, நம்ம போய் ஒரு ஆட்டை
அடித்து கொள்கிறோம் அப்படின்னா அதனால பாவம் இருக்கு. ஆனால் ஒரு புலி இருக்கு, அந்த புலி ஒரு ஆட்டை அடித்து கொன்று சாப்பிடுதுன்னா அதுக்கு எந்த பாவமும் கிடையாது. ஏன்னா அதனுடைய சுபாவத்தை அது செய்யுது. சுபாவத்தின்படி செய்யப்படக்கூடிய கர்மங்கள் பாவ விளைவுகளை ஏற்படுத்தாது. அதுதான் இங்கே கிருஷ்ணர் சொல்றார். ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ள கடமை பாவ விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவதில்லை. ஸ்ரீல பிரபுபாத் இங்க எழுதுறார், ஒருத்தன் வியாபாரத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவன் கொஞ்சம் பொய் சொல்லணும். நிறைய நேரத்தை நம்ம பார்ப்போம், சார் உங்களுக்காக நான் லாபமே இல்லாமல் பண்ணுறேன், எனக்கு 2 ரூபா தான் லாபம், எனக்கு அந்த 2 ரூபாயை கொடுங்கம்மா. 100 ரூபா 200 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுவான், எல்லாருக்கும் தெரியும். 200 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் சொல்லுவான் எனக்கு 2 ரூபா தான் சாமி லாபம்மா. 2 ரூபாய்க்காக இத்தனை பெரிய கடையை வச்சுட்டு நீ எலக்ட்ரிசிட்டி கட்டி 4 பேரை வேலைக்கு வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கியா? நிச்சயமா இல்லை. ஆனால் அந்த வியாபாரியோட தன்மை என்னன்னா அவன் அப்படிதான் சொல்லி ஆகணும், இல்லைன்னா அது வழக்கத்துக்கு வராது. அது சில நேரத்தில் பொய் சொல்ல வேண்டி இருக்கும் வியாபாரத்தில். ஐயோ வியாபாரத்தில் நான் பொய் சொல்கிறேனே, எனக்கு வேண்டாம், நான் பிராமணனாக இருக்கேன், நான் பொய் சொல்லாமல் பிராமண வாழ்க்கையை வாழ்கிறேன் அப்படின்னு போனால் அது தவறு, அது பாவ விளைவை கொண்டு வருங்கிறார். அதுதான் இங்கே பிரபுபாதர் எழுதுறார். எல்லாத்துக்குமே சொல்கிறார் அங்கே, பிராமணன் சத்திரியனாக இருக்கக்கூடியவன் பிராமணனுடைய மாதிரி நகல் செய்யக்கூடாது. சத்திரியன்னா என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா சண்டைக்கு போகிறதுக்கு துணிஞ்சவனாக இருக்கணும். ஐயோ நான் அகிம்சையை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்திரியன் பின்வாங்கக்கூடாது. அகிம்சையை கடைபிடிக்கிறது பிராமணனுடைய பணி. சத்திரியனாக இருக்கக்கூடியவன் நான் பிராமணன் போல செயல்படுறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. பிரபுபாதர் இங்கே எழுதுறார், சத்துவகுணத்தின் இயற்கையில் இல்லாத ஒருவன் பிராமணனின் கடமை நகல் செய்யக்கூடாது. ஆட்சி செய்யும் சத்திரியர்கள் பல இழிவான விஷயங்களில் ஈடுபடக்கூடும். தனது எதிரிகளை கொள்வதில் சத்திரியன் வன்முறையை கையாள வேண்டும். சில நேரங்களில் சத்திரியன் அரசியல் காரணங்களுக்காக பொய் சொல்ல வேண்டி வரும். அத்தகு வன்முறையும் பொய்யும் அரசியலை விட்டு இணை பிரியாதவை. ஆனால் தனது கடமையை துறந்து பிராமணனின் கடமையை செய்ய அவன் முயற்சி செய்யக்கூடாது. அதாவது அர்ஜுனன் தன்னுடைய கடமையை திறந்துட்டு பிராமண மாதிரி நான் போய் பிச்சை எடுத்து வாழ்றேன்னு நினைச்சான், அது மாதிரி செய்யக்கூடாதுங்கிறாரு கிருஷ்ணர். ஸ்ரீல பிரபுபாத் மேலும் தொடர்றார், வியாபார களத்தில் கூட லாபம் பெறுவதற்காக ஒரு வியாபாரி சில சமயங்களில் பற்பல பொய்களை சொல்ல வேண்டியிருக்கும். அவன் அவ்வாறு செய்யாவிடில் லாபம் பெற முடியாது. சில சமயங்களில் ஒரு வியாபாரி கூறுவான், எனதருமை வாடிக்கையாளரே, தங்களுக்காக நான் லாபம் இல்லாமல் விற்கின்றேன். ஆனால் லாபம் இல்லாமல் வியாபாரி இருக்க முடியாது என்பதை நாம் அறிய வேண்டும். எனவே தான் லாபம் பெறுவதில்லை என்று ஒரு வியாபாரி கூறினால் அது வெறும் பொய்யாகும். ஆனால் பொய்களை சொல்வது தனது தொழிலில் கட்டாயமானதாக இருப்பதால் அத்தகு கடமையை விட்டுவிட்டு ஒரு பிராமணின் கடமையை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஒரு வியாபாரி எண்ணக்கூடாது. அது பரிந்துரைக்கப்படுவதில்லை. தனது செயலால் ஒருவன் பரமபுருஷ பகவானுக்கு தொண்டு செய்தால் அவன் சத்திரியனா வைசியனா சூத்ரனா என்பது பொருட்டல்ல. அதே மாதிரி பிரபுபாத் சொல்றார், பிராமணன் அப்படின்னா யாகம் பண்ணணும், யாகம் பண்ணும்போது மிருகங்களை கொல்ல வேண்டிய யாகத்தையும் செய்ய வேண்டி இருக்கலாம், இது பாவம், அதனால நான் பிராமண தொழிலை விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது, அதையும் சொல்றார். இப்படி ஒருத்தர் தங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்களுக்காக தங்களுடைய தொழிலை விட்டுட்டு அடுத்தவங்களுடைய தொழிலுக்கு போகக்கூடாது. அதுக்கு கிருஷ்ணர் அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறார். சகஜம் கர்ம கௌந்தேயா சதோஷம் அபின த்யஜேத் சர்வாரம்பகி தோஷேன தூமேனாக்னிரிவா விருதா. ஒரு நெருப்பு இருக்கு அப்படின்னா அந்த நெருப்பு புகை கொஞ்சம் மூடி இருக்கலாம். நெருப்பு நம்ம சமைக்கும்போது அதில் கொஞ்சம் கறி பிடிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம சமைக்காமல் இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயலில் சில தோஷம் இருக்குங்கிறதுக்காக அந்த செயலை செய்யாமல் இருக்கக்கூடாது. சர்வாரம்பகி தோஷேன, எல்லா செயல்கள்லையும் தோஷம் இருக்கும். நெருப்பு புகையால் சூழப்பட்டிருப்பதைப் போல ஒவ்வொரு முயற்சியும் ஏதேனும் ஒரு தோஷத்தினால் சூழப்பட்டுள்ளது. எனவே குந்தியின் மகனே, முழுவதும் தோஷம் நிறைந்ததாக இருந்தாலும் தனது இயற்கையிலிருந்து தோன்றிய தொழிலை ஒருவன் துறக்கக்கூடாது. ஸ்ரீல பிரபுபாத் இங்க
இன்னும் சில விஷயங்கள்லாம் எழுதுகிறார். இதெல்லாம் சில பேரால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கலாம். சில பேர் நேர்மை, நியாயம், நீதி, நேர்மைன்னு வெத்து வார்த்தையில் பேசின்னு இருப்பாங்க. ஆனால் இங்கே பிரபுபாதர் நடைமுறை விஷயத்தை எழுதுகிறார். ஒருவன் பிராமணனாக இருந்தாலும் மிருகங்களை பலியிட வேண்டிய யாகங்களை அவன் செய்ய வேண்டியுள்ளது. அதுபோல எவ்வளவு புண்ணியவானாக இருந்தாலும் ஒரு சத்திரியன் தனது எதிரிகளுடன் போரிடத்தான் வேண்டும். அவன் அதனை தவிர்க்க முடியாது. அதுபோல ஒரு வியாபாரி எவ்வளவு புண்ணியவானாக இருந்தாலும் தனது வணிகத்தை தொடர்வதற்காக சில சமயங்களில் தனது லாபத்தை மறைக்க வேண்டியுள்ளது அல்லது கருப்பு சந்தையில் வியாபாரம் செய்ய வேண்டியுள்ளது. என்னது பகவத்கீதையில கருப்பு சந்தையெல்லாம் நீங்க ஆதரிக்கிறீங்களே? பிரபுபாதர் யதார்த்தத்தை எழுதுறார், உண்மை நிலவரத்தை எழுதுறார். இன்றைக்கு நடக்கக்கூடிய பெரும்பாலான வியாபாரங்க கருப்பு பணத்தில் தான் நடைபெறுது. ஏன்னா அவனால் வெள்ளை பணத்தை மட்டுமே வச்சு வியாபாரம் செய்ய முடியாது. அத்தகைய சூழ்நிலைகள் இருக்கு சமுதாயத்தில். அதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் இங்கே எழுதுறார். இவை இன்றியமையாதவை, இவற்றை தவிர்க்க முடியாது. அதுபோல சூத்ரன் மோசமான எஜமானனுக்கே தொண்டு செய்ய நேர்ந்தாலும் அது செய்யத்தகாத செயலாக இருந்தாலும் அவன் தனது எஜமானனின் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். இத்தகு குறைகளுக்கு மத்தியிலும் ஒருவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும். ஏனெனில் அக்கடமைகள் அவனது சுபாவத்திலிருந்து வந்தவை. இதை மாற்றக்கூடாது. அதுக்கு நெருப்பு, புகைய உதாரணமாக கிருஷ்ணர் கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக கிருஷ்ணர் 49வது ஸ்லோகத்தில் கர்மபந்தத்திலிருந்து எப்படி இந்த மாதிரி கர்மயோகத்தை பின்பற்றக்கூடியவன் விடுதலை பெறதை பற்றி சொல்கிறார். சுய கட்டுப்பாடுடைய பற்றற்ற எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம வினைவுகளிலிருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகிறான். இப்போ இது கர்ம யோகத்தின் மூலமாக பக்குவ நிலை அடையிறத பற்றி கிருஷ்ணர் எடுத்துரைத்திருக்கார். அடுத்ததா ஞானத்தின் மூலமாக பக்குவ நிலை அடையிறத பற்றி சொல்வார். அதுக்கடுத்து பக்தியின் மூலமாக பக்குவ நிலை அடையிறத பற்றி சொல்வார். அதுக்கடுத்து இறுதியில் கிருஷ்ணர் தன்னிடம் சரணடைகிறத பற்றி கொண்டு வருவார். அதனால் நம்ம 50வது ஸ்லோகத்திலேருந்து அடுத்து வரக்கூடியதை அடுத்த வாரம் பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. சந்நியாசம், தியாகம் ரெண்டை பற்றி அர்ஜுனன் எழுப்பக்கூடிய கேள்வியோட இந்த அத்தியாயம் ஆரம்பமானது. கிருஷ்ணர் சந்நியாசி அப்படிங்கிறவன் அல்லது ஒருத்தர் எந்த சூழ்நிலையிலும் யாகம், தவம், தானம் இதை துறக்கக்கூடாது, பற்றுதலின்றி செயல்படணும் அப்படிங்கிறத எடுத்துரைத்தார். அதில் முக்குணங்கள் இருக்கிறதை எடுத்துரைக்கிறார். அதுக்கப்புறம் செயல்களுக்கு 5 காரணங்கள் இருக்கிறத சொல்கிறார். அந்த 5 காரணங்களில் 3 விஷயங்கள் செயலை தூண்டக்கூடியதாகவும் 3 விஷயங்கள் செயலை நிறைவேற்றுபவையாகவும் இருக்கின்றனர். அந்த செயலை தூண்டக்கூடிய விஷயங்கள் எப்படி முக்குணங்களின் கீழே செயல்படுதுங்கிறத பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் அவர் இதர விஷயங்கள், பல விஷயங்களை எப்படி முக்குணங்களின் கீழே செயல்படுது அப்படிங்கிறத எடுத்துரைத்து முக்குணங்களை விட்டு விடுபட்டவர் யாரும் இல்லை. சத்திரிய பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா எப்படி பல்வேறு குணங்களுக்கு தகுந்த மாதிரி பல்வேறு நபர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அவங்களுடைய கடமையை செய்யணுமோ ஒழிய மற்றவர்களுடைய கடமையை செய்யறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னா எந்த செயலை செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு சில தோஷங்கள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக அவங்களுடைய கடமையை விட்டு விலகிடக்கூடாது அப்படிங்கிறத கிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார். அப்படி கடமையை செய்து கிருஷ்ணரை வழிபடக்கூடியவர்கள் பக்குவ நிலையை அடைய முடியும். இது கர்மயோகத்தின் மூலமாக பக்குவ நிலை அடையதை பற்றி சொல்லியிருக்கார். அடுத்து நம்ம ஞான யோகத்தின் பக்தி யோகத்தையும் அடுத்த வாரத்தில் நாம் பார்க்கலாம். அடுத்த வாரம் இறுதி வகுப்பாக இருக்கும். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தானம் செய்யறதை பற்றி சொல்லியிருக்கு. எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணும்
போன கிளாஸ் நீங்கள் வரல மாதாஜி, 17வது அத்தியாயத்தில் இருக்கு, படிச்சு பாருங்க. ஸ்வகர்ம ஸ்வதர்ம ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது எப்படின்னா சந்நியாசத்துக்கும் தியாகத்துக்கும் என்ன வித்தியாசங்கிற மாதிரி தான். ஸ்வகர்மாக்கும் ஸ்வதர்மாக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸ்வதர்ம அப்படிங்கிறதோட ஒரு சப்செட் தான் ஸ்வகர்ம. ஸ்வகர்ம அப்படிங்கிறது கர்மத்தை மட்டும் கொடுக்கக்கூடியது. ஸ்வதர்ம அப்படிங்கிறது மொத்த தர்மத்தையும் குறிக்கக்கூடியது. அதாவது ஸ்வகர்ம அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம, அவங்களுடைய செயலை மட்டும் குறிக்கக்கூடியது. பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா அவங்களுடைய செயலை மட்டும் குறிக்கக்கூடியது ஸ்வகர்ம. ஸ்வதர்ம அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் விரிவா இதர தர்ம விஷயங்களையும் உள்ளடக்கியது ஸ்வதர்ம. பல நேரங்களில் ரெண்டுமே ஒரே பொருளை கொடுக்கக்கூடியதாகவும் உபயோகிக்கப்படும், ஸ்வகர்ம ஸ்வதர்ம. ஏன்னா தர்ம அப்படிங்கிறது கொஞ்சம் விரிவான வார்த்தை கர்ம அப்படிங்கிறதை காட்டிலும். ஸ்வ அப்படின்னா ஒருத்தருக்கு உரித்தான, ஒருத்தருடைய சொந்த அப்படிங்கிற அர்த்தம். சொந்த கடமை, சொந்த தர்மம். சொந்த தர்மம் அப்படிங்கிறது பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸ்வகர்ம அப்படிங்கிறது சில அதனுடைய ஒரு சப்செட்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஸ்வகர்ம அதுல ஒருத்தருடைய வர்ணத்துக்கு தகுந்த மாதிரி கர்மங்கள் சொல்லப்படுது. பிராமணருக்கு இது, சத்திரியருக்கு இது, வைசியருக்கு இது, சூத்ரருக்கு இதுன்னு பார்த்தோம். அதே நேரத்தில் தர்மன்னு வரும்போது அவங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள் அதோட இணைஞ்சு வருது. ஒருத்தவங்க தங்களுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய தர்மங்கள் இருக்கு, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்மங்கள் இருக்கு. இதெல்லாம் தர்மத்தில் வரும், கர்மத்தில் வராது. அதனால ஸ்வதர்ம அப்படிங்கிறது அதெல்லாம் சேர்ந்தது. அவங்க அப்பா அம்மாவுக்கு செய்யணும், தாத்தா பாட்டுக்கு செய்யணும், அதெல்லாம் அவனுடைய ஸ்வதர்மத்தில் வரும். ஸ்வகர்ம அப்படிங்கிறது அவனுடைய பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா அதுக்குள்ளார மட்டும் அடங்கும். உண்மையில ஒருத்தன் பிராமண சத்திரிய வைசிய சூத்ரா அந்த கடமையை செய்யறதுலையும் இதுவும் உள்ள வரும். அதனால அது பல நேரங்களில் ரெண்டும் மாற்றி மாற்றி உபயோகிக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். சில நேரத்தில் கிருஷ்ணர் சான்றோர்களை உதாரணம் காட்டிட்டு அதே நேரத்தில் அவங்களுக்கு பதில் அவங்க சொல்றதுக்கு வேற மாதிரி இவர் சொல்றார். ஆமா, சான்றோர்கள்னா யாரு அறிவுடையவர்களோ அவங்க சான்றோர்கள். ஆனா அவங்களுடைய அறிவானது கிருஷ்ணருடைய கூற்றிலிருந்து வேறுபட்டதாக இருக்கலாம். கிருஷ்ணர் அதுதான் சான்றோர்கள் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லும் போது, இந்த அத்தியாயத்தில் குறிப்பா சொல்லும் போது எல்லா செயல்களையும் துறக்கணும்னு சில பேர் சொல்றாங்கிறார். அது சாங்கிய யோகிகளை சொல்லுது. சில செயல்களை துறக்கக்கூடாதுன்னு சில பேர் சொல்றாங்கிற அது கர்ம மீமாம்சிகளை சொல்லுது. ஸோ அவங்க எல்லாருமே அறிவுடையவர்கள் தான். ஷட் தர்ஷனாஸ் இருக்கு, 6 தத்துவங்கள் இருக்கு. 6 தத்துவத்தில் இருக்கவங்க எல்லாருமே அறிவுடையவர்கள் தான். ஆனா உண்மை அப்படிங்கிறது வேதாந்தத்தில் இருக்கு. 6ல் 1 இறுதி உண்மையாக சொல்லப்படுது, வேதாந்தம். அதனால அவங்க அறிவுடையவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய அறிவானது முழுமையடையாமல் இருக்கிறது, தவறாக வழிநடத்தப்பட்டதா இருக்கு. சுபாவத்திற்கு ஏற்ற கடமைகளை பற்றி கிருஷ்ணர் இங்க பேசுறார். சுபாவத்திற்கு ஏற்பில்லாத கடமைகளை நம்ம செய்ய வேண்டியிருந்தா என்ன பண்றது? சுபாவத்தை எப்படி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறது? எந்த செயல்ல நீங்க இயற்கையாக செயல்படுறீங்களோ அது உங்களுடைய சுபாவமாக இருக்கும். பொதுவா அதுக்காக தான் வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது இருக்கு. வர்ணாசிரம தர்மத்துல ஒருத்தர் என்னுடைய சுபாவம் என்ன அப்படிங்கிறத போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. பொதுவா யார் ஒருத்தன் பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிறானோ அவன் பிராமண சுபாவத்தோட இருப்பான். சத்திரிய குடும்பத்தில் பிறந்திருக்கிறவன் சத்திரிய சுபாவத்தோட இருப்பான்.
வைசிய குடும்பத்தில் பிறந்திருக்கவன் வைசிய சுபாவத்தோடு இருப்பான், சூத்ர குடும்பத்தில் பிறந்திருக்கவன் சூத்ர சுபாவத்தோடு இருப்பான். அது இன்றைக்கும் கூட பெருமளவில் ஒட்டின் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட பெருமளவில் ஒட்டின் இருக்கு, அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால வர்ணாசிரமம் அப்படிங்கிறது அதனுடைய தாத்பரியம் அவனுடைய குணமும் கர்மமும். ஆனால் அதை எளிதில் ஒருத்தர் கண்டுபிடிக்கணும்னா பிறப்பு ஜென்ம அப்படிங்கிறது எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனால் என்ன பிரச்சனைனா, சாஸ்திரம் இன்னொன்னும் சொல்லுது, கலியுகத்தில் எல்லாமே மாறி போயிடும். கலியுகத்தில் எல்லாமே சூத்ரனாவே பிறக்கிறான், சூத்ரனாவே இருக்கிறான். ஆக்சுவலி எல்லா யுகத்துலேயும் ஒருத்தன் பிறக்கும்போது சூத்ரனாக தான் பிறக்கிறான். ஆனால் கலியுகத்தில் குறிப்பாக எல்லாருமே சூத்ரனாவே இருக்கிறான். இன்னும் ஒரு இடத்துல சொல்லப்படுது, கலியுகத்தில் குறிப்பாக அசுரர்கள் எல்லாம் பிராமண குடும்பத்தில் பிறப்பாங்கன்னு. அது மாதிரி பலவிதமான சிக்கல்கள் கலியுகத்தில் இருக்கு. அதனால தான் ஸ்ரீல பிரபுபாதர் மறுபடியும் நம்ம வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டணும்னு சொன்னார். சுபாவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கடினமான ஒரு கேள்விதான். அவ்வளோ எளிமையாக போய் ஓகே இங்கி பிங்கி பாங்கி போட்டு நீங்கள் பிராமணராக இருங்க, நீங்கள் சத்திரியா இருங்க, நீங்கள் சூத்ரராக இருங்க அப்படி சொல்லிட முடியாது. அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது அது. ஒருத்தருக்கு இயற்கையாக இருக்கக்கூடியதை நம்ம நடைமுறையில் நம்ம பார்க்கலாம். அந்த சுபாவத்தில் அவங்க இருக்கும்போது அவங்க இயற்கையாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வைசிய சுபாவம் இது நல்லா பலமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சில பேர்கிட்ட வைசிய சுபாவம் யார்கிட்ட பலமாக இருக்குதோ அவன் 100 ரூபா சம்பாதிச்சாலும் சரி சொந்த வியாபாரம் பண்ணி தான் சம்பாதிப்பான். அடுத்தவன்ட்ட கை கட்டி வேலை செய்கிறது அவனால் முடியவே முடியாது. எவ்வளோ 1000 சம்பளம் கொடுத்தாலும் என்னால் கை கட்டி வேலை செய்ய முடியாதுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல வைசிய சுபாவம் அவ்வளவு பிரதானமாக இருக்கு. இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கும் அது ஓரளவுக்கு எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். அந்த வைசிய சுபாவம் தான் இன்றைக்கி, அதாவது கலியுகத்தில் வைசியர்களும் சூத்ரர்களும் தான் இருக்கிறாங்க. பிராமண சத்திரியர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ரொம்ப கம்மி, ஏற்கனவே இல்லைன்னு சொல்லலாம். அதனால நமக்கு தெரிஞ்சதை வச்சு சொல்லும்போது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பிராமண சுபாவம்னா என்னங்க பிராமண சுபாவம், அது எப்படி, அதை சொன்னால் கூட அது அந்த சுபாவத்தோட நம்ம யாருமே அந்த மாதிரி சுபாவத்தோட யாரையுமே பார்த்ததே இல்லையே. ஏன்னா பிராமணனுடைய சுபாவம் என்னன்னா, யார்கிட்டையும் கீழே பணி மாட்டான், அதாவது சுதந்திரமாக செயல்படுவான், எங்கேயும் யார்கிட்டையுமே வேலை செய்ய மாட்டான், சம்பளமே வாங்க மாட்டான், பிக்ஷை எடுத்து தான் பொழைப்பான். அங்கே போய் மற்றவங்க கிட்ட பிக்ஷை வாங்கி தான் வாழ்க்கையை நடத்துவான். அதுதான் பிராமணனுடைய சுபாவம். அதெல்லாம் சொன்னோம்னா இதில் எங்கே போய் நான் சுபாவத்தை தேடுறது, சொல்கிறதே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையா. கலியுகத்தில் பார்த்தோம்னா வைசியர்களும் சூத்ரர்களும் தான் பிரதானமாக இருக்கிறாங்க. அதனால் இந்த 2 வித்தியாசத்தை நம்மளால் பார்த்துக்க முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவான், இந்த வியாபாரம் பண்ணுறதுல நமக்கு ஒத்து வராதுங்க, போனோமா யார்கிட்டயா வேலை செஞ்சோமா சம்பளம் கொடுத்தானா நிம்மதியாக வாழலாங்க. சில பேர் அப்படி சொல்லுவான். ஆமாம், உண்மையில் நிறைய பேர் ஆமாங்க, ஐயோப்பா பிஸ்னஸ் போட்டு அதெல்லாம் பயங்கர டென்ஷனுங்க, நமக்கு அதெல்லாம் ஒத்து வராதுங்க, போனோமா ஒருத்தன்ட்ட வேலை செஞ்சோமா காசு கொடுத்தானா மாதம் மாதம் ஆச்சுன்னா சம்பளம் வந்ததா அவ்வளோதாங்க அப்படின்னா அங்கே வைசிய சுபாவம் கிடையாது, அங்கே சூத்ர சுபாவம் இருக்கு. அதனால் இந்த வைசிய சுபாவத்தையும் சூத்ர சுபாவத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில். பிராமண சுபாவம் சத்திரிய சுபாவம்லாம் இன்னைக்கெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. செயலை தூண்டுபவை செயலை உண்டாக்குபவைன்னு 2 பேரிச்சு கிருஷ்ணர் சொல்றார். தூண்டுபவைனா அதுல என்னென்ன சொல்றாரு கிருஷ்ணர் படிங்க. அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன், இந்த 3ம் ஒரு செயலை தூண்டுதுங்கிறார். இப்ப நம்ம உதாரணத்திற்கு
ஒரு இட்லி சட்னி சாம்பார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சாப்பிடணும் அப்படிங்கிற நம்மளுடைய ஒரு செயல் இருக்கு. அந்த செயலை தூண்டக்கூடியதாக என்னென்ன இருக்குது சொல்லுங்க. அறிவு. இந்த இட்லி எனக்கு நாக்குக்கு சுவையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு. அந்த இட்லியே மட்டும் நம்மளை தூண்டுறது கிடையாது. அது இட்லினா என்னங்கிறது தெரியாட்டி அது நம்மளை தூண்டாது. அந்த அந்த அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன், அதாவது இந்த இடத்துல நான், இதெல்லாம் அந்த செயலை தூண்டக்கூடியதாக இருக்கு. சரியா? செயலுக்கு காரணமா இருக்குது. அது என்ன? 3 விஷயங்கள். புலன்கள்ல வச்சு அதை சுவைக்கும் போதுதான் அந்த செயல் பூர்த்தி செயல்படுது, செயல் நிறைவேற்றப்படுது. அப்புறம் செயல், அது சாப்பிடுறதுங்கிற ஒரு செயல், அதை புலன்களை கொண்டு நிறைவேற்றும். அதுக்கடுத்து செய்யக்கூடியவன், செய்பவன். இந்த செய்பவன், செயல், புலன்கள், இந்த 3ம் அந்த செயலுக்கு அந்த செயலை செய்யக்கூடிய காரணங்களாக அமைது. செயலை தூண்டக்கூடியதாக அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன், 3ம் அமைது. சுபாவத்துக்கும் ஸ்வரூபத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஸ்வபாவம் அப்படிங்கிறது ஒருத்தருடைய இயற்கைன்னு சொல்லப்படுது. ஸ்வரூபம் அப்படிங்கிறதும் ஒருத்தருடைய உண்மையான இயற்கைன்னு சொல்லப்படுது. ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதே நேரத்தில் பாவ அப்படிங்கிற வார்த்தை என்னன்னா, இந்த ஸ்வபாவ, ஒருத்தருடைய இருக்கக்கூடிய இயற்கை. இது பெரும்பாலும் நம்மளுடைய வழக்கத்தில் தான், வார்த்தையில எடுக்கும்போது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸ்வபாவ, ஸ்வரூப. ஒருத்தருடைய உண்மையான உருவம், ஸ்வரூபனா ஒருத்தருடைய உண்மையான உருவம், ஸ்வபாவனா ஒருத்தருடைய உண்மையான இயற்கை, ஒருத்தருடைய உண்மையான தன்மை. இது ஸ்வபாவம்னு சொல்லப்படுது. ஸ்வரூப அப்படின்னா ஒருத்தருடைய உண்மையான ரூபம், ஒருத்தருடைய உண்மையான வடிவம். இது ஸ்வரூபம்னு சொல்லப்படுது. ரூபத்துக்கும் பாவத்துக்கும் வித்தியாசம் புரியுதா? புரியல. இப்ப இது அதாவது உடல் நிலையிலிருந்து பேசுறேன். உடல் நிலையிலிருந்து பேசும்போது என்னுடைய ரூபமானது மனித ரூபம், ஸ்வரூப. என்னுடைய ஸ்வரூபம் மனித ரூபம். என்னுடைய சுபாவம் பிராமண, சத்திரிய, வைஷ்ய, சூத்ரா, இதுல ஏதோ ஒன்று. ரைட்டா? இது என்னுடைய சுபாவம். என்னுடைய ஸ்வரூபம் என்ன? மனித ரூபம். புரியுதா? ஸோ ஸ்வரூபம் இது நான் வேறுபடுத்தி காட்டணுங்கிறதுக்காக காட்டுறேன். சில நேரத்தில் ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒரே வார்த்தையை மாற்றி மாற்றி உபயோகிக்கலாம். பிராமண ரூபம்னு கூட சொல்லலாம். ஸ்வரூபம் என்ன? பிராமண ரூபம், சத்திரிய ரூபம், வைஷ்ய ரூபம், அப்படியும் வரலாம். ரூபம் அப்படின்னா ஒரு வடிவத்தை குறிக்கக்கூடியது. பாவம் அப்படின்னா இயற்கையை குறிக்கக்கூடியது. ஸ்வபாவம், ஸ்வரூபம் ரெண்டுமே பௌதிக தன்மையில் எடுத்துக்கொள்ளும் போது இந்த பொருளை குறிக்கக்கூடியது. ஆனால் ஆன்மீகத்தில் வரும்போது ஸ்வபாவம் அப்படிங்கிறது கிருஷ்ணருக்கு செய்யக்கூடிய சேவையை குறிக்கும். ஜீவன்களுடைய ஸ்வபாவம் என்னன்னா கிருஷ்ணருக்கு சேவை பண்றது. ஜீவன்களுடைய சொரூபம் என்னன்னா கிருஷ்ணருக்கு சேவகனா இருக்கிறது. ஜீவரே சொரூப ஹோய் கிருஷ்ணரே நித்திய தாஸ். ஜீவனுக்கு தாசனா இருக்கிறது, கிருஷ்ணருக்கு தாசனா இருக்கிறது ஜீவனுடைய சொரூபம். கிருஷ்ணருக்கு தாஸ்யம் பண்றது சுபாவம். சுபாவம் அப்படிங்கிறது இயற்கையை குறிக்குது, சொரூபம் அப்படிங்கிறது அவனுடைய ஸ்தானத்தை குறிக்குது. ஸோ இது சின்ன வித்தியாசம். ஒருத்தருடைய கடமை இன்னொருத்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு கிருஷ்ணர். ஆமா, வேத கலாச்சாரத்தில் சில நேரங்களில் சில
சில பேர் தங்களுடைய கடமையை மாற்றி செய்திருக்கிறார்கள், சில நேரங்களில் அனுமதிக்கப்படுது, சில நேரங்களில் அனுமதிக்கப்படுது. துரோணர் தன்னுடைய கடமையை மாற்றி செய்தார் சில நேரங்களில். பாகவதத்தில் கிருஷ்ணர் இதை இன்னும் விரிவா விளக்குறார் உத்தவ கீதையில. அங்க சொல்றார் எந்த நேரத்துல எப்படி ஒருத்தர் தன்னுடைய சுபாவத்தை விட்டு விலகலாம். ஒரு பிராமணன் சில சூழ்நிலைகளின் கீழே சத்திரியனாக செயல்படலாம் அல்லது வைசியனாக செயல்படலாம், எக்காரணம் கொண்டும் சூத்திரனாக செயல்படக்கூடாது. இது போன்ற விஷயங்கள் இருக்கு. கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யும் போது எதெல்லாம் தியாகங்கள், யாகங்கள், ஓகே, எதெல்லாம் யாகங்கள், நடைமுறையில் எதெல்லாம் யாகம் நம்ம சொல்லலாம், எதெல்லாம் தவம்னு நம்ம சொல்லலாம். எதெல்லாம் யாகங்கள், யாகங்கள் நமக்கு முக்கியமான யஜ்ஞம் ஜப யஜ்ஞம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, மகாமந்திர ஜப யஜ்ஞம். கீர்த்தனம், ஜப்பா கீர்த்தனம், இது நமக்கு முக்கியமான யஜ்ஞம் ஆகுது. அது மட்டும் இல்லாம இன்னும் சில விஷயங்கள் அதுவும் யஜ்ஞம் ஆகுது. கிருஷ்ண பக்தியிலும் அது ஏற்கத்தக்க ஒரு யஜ்ஞம் ஆகுது. நம்ம பார்த்தோம்னா 16வது அத்தியாயத்தில் அங்க யஜ்ஞத்தை பத்தி சொல்லும்போது ஸ்ரீல பிரபுபா எடுத்துரைக்கிறார், இது கிரகஸ்தர்களுக்கானது. ஸோ கிரகஸ்தர்களுக்கு குறிப்பா சில யஜ்ஞங்கள்லாம் இருக்கு, அல்லது சம்ஸ்காரங்கள்னு சொல்லப்படுது. சில குறிப்பிட்ட சம்ஸ்காரங்கள் இருக்கு. ஒருத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இறக்கிறது வரைக்கும் சம்ஸ்காரங்கள் இருக்கு. குறைந்தபட்சம் நம்ம 10 சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுது. தசவித சம்ஸ்கார், 10 சம்ஸ்காரங்கள் ஒரு கிரகஸ்தன் தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லப்படுது. சூத்திரர்களுக்கு சம்ஸ்காரங்கள் கிடையாது. சூத்திரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே சம்ஸ்காரம் தான், விவாக சம்ஸ்காரம் மட்டும்தான். ஆனால் பிராமணர்களுக்கு, உண்மையில சொல்லப்போனால் பிராமணர்களுக்கு நிறைய சம்ஸ்காரங்கள் இருக்கு. அதுல குறைந்தபட்சம் 10 சம்ஸ்காரங்கள் முக்கியமானதா சொல்லப்படுது. அது எல்லாமே யஜ்ஞத்தினுடைய பிரிவா வருது. யஜ்ஞத்தை பத்தி சொல்லும்போது பல விஷயங்கள் யஜ்ஞத்திலையும் ஒரு பங்காகுது. யஜ்ஞத்தினுடைய ஒரு பங்கு என்னன்னா, ஸ்ரீல பிரபுபா பகவத்கீதையில ஒரு இடத்துல எழுதுவார், ஒரு கிரகஸ்தனானவன் மற்றவர்களுக்கு தானம் கொடுக்கறது அப்படிங்கிறதும் யஜ்ஞத்தினுடைய ஒரு பங்காகுது. உணவளிக்கிறதுங்கிறது யஜ்ஞமாகுது. பிரசாதம் விநியோகம்ன்றது, பிராமணர்களை தங்களுடைய வீட்டிற்கு அழைத்து அவங்களுக்கு உணவளிக்கிறது, இதெல்லாம் நான் நடைமுறையில் கிருஷ்ண பக்தர்கள் எத்தகைய யஜ்ஞங்களை நிறைவேற்றலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சில கிரகஸ்தர்களுக்குரிய யஜ்ஞங்களாக அமையுது. தவங்கள்னு எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு முக்கியமாக ஏகாதசி விரதம், அப்புறம் ஆச்சாரியர்கள் அல்லது விஷ்ணு தத்துவங்களுடைய அவதார திருநாள்களில் உபவாசம் இருக்கிறது, இதெல்லாம் தவங்களாகுது. அதே மாதிரி கிருஷ்ணர் பேச்சினுடைய தவங்கள், உடலினுடைய தவங்கள், மனதினுடைய தவங்கள்னு சொல்லியிருக்கிறார், ஒரு பட்டியல் கொடுத்திருக்கார். அந்த தவங்களையும் நம்ம கிருஷ்ண பக்தியில நிறைவேற்றுகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கிருஷ்ணர் சொல்றார், பேச்சினுடைய தவங்கள், எப்பவும் உண்மையை பேசுறது, அது பேச்சினுடைய தவங்கள்ல ஒன்றா அமையுது. கிருஷ்ண பக்தர்கள் அதை பின்பற்றலாம். எந்த தவங்கள் எல்லாம், எந்த விஷயங்கள் எல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதாக இருக்குமோ அதை எல்லாவற்றையும் கிருஷ்ண பக்தன் பின்பற்றான். எளிமையா சொல்லணும்,
எத்தகைய தவங்கள் எல்லாம் கிருஷ்ணர் பெரிய பட்டியல் கொடுக்கிறார். அந்த பட்டியலில் எதெல்லாம் என்னுடைய கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதாக இருக்குமோ அதெல்லாவற்றையும் நான் கடைபிடிக்கிறேன். எத்தகைய யாகங்கள் எல்லாம் என்னுடைய கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமானதாக இருக்குமோ அதை நான் கடைபிடிக்கிறேன். தானமும் அதே மாதிரி தான். எதெல்லாம் கிருஷ்ண பக்திக்கு அனுகூலமான விதத்தில் இருக்கக்கூடிய தானத்தை கிருஷ்ண பக்தன் செயல்படுத்துறான். செயல்களுக்கான காரணங்கள்ல 5 காரணங்கள்ல உடலும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஆமா, அந்த உடல் அப்படிங்கிறத நம்ம கர்மான்னு எடுத்துக்கொள்ளலாமா? கர்மத்தினாலதான் உடல் கிடைச்சிருக்கு, வாஸ்தவம் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கர்மத்தினாலதான் நம்மளுடைய புலன்களும் கிடைச்சிருக்கு. அதனால கர்மா அப்படிங்கிறது அந்த செயல் நேரடியா செய்யப்படுறதுக்கான முழு காரணமாக சொல்லிட முடியாது. ஏன்னா அப்படி இருந்தா கிருஷ்ணர் அதை சொல்லியிருப்பார். கர்மா அப்படிங்கிறது நேரடியா சொல்ல முடியாது, சில நுணுக்கமான வேற்றுமை இருக்கு. கர்மாவினால தான் நமக்கு உடல் கிடைச்சிருக்கு, வாஸ்தவம் தான். ஆனா கர்மாவானது செயலை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது, செயலுக்கு காரணமாக அமைய முடியாது. அதனாலதான் கிருஷ்ணர் அங்க கர்மா அப்படிங்கறத அங்க கொண்டு வரல. ஒருத்தருடைய கர்மத்தின்படி உடல் கிடைச்சிருக்கு, வாஸ்தவம். இப்ப நமக்கு நம்மளுடைய கர்மத்தின்படி மனித உடல் கிடைச்சிருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்மளுடைய கர்மத்தின்படி ஒரு செயலை நம்ம செய்யணும்னு இருக்குன்னா அதை நம்ம மாற்றலாம், அதை செய்யாம போகலாம் நம்மளுடைய சுதந்திரத்தை வைத்து. அதனால அந்த கர்மத்துல எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய செயலுக்கு காரணமா அமையுதோ அது உடல், அந்த உடலை கிருஷ்ணர் கொடுத்துறார். அதனால அதுல கொஞ்சம் சிறிய மாற்றம் இருக்கும். கர்மா அப்படிங்கறத கிருஷ்ணர் நேரடியாக கொடுக்கல, உடலை கொடுக்கிறார். ஏன்னா உடல் ரொம்ப முக்கியம், உடல் நம்மளுடைய கர்மத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம உதாரணத்துக்கு எடுத்தோம்னா, நம்ம எத்தகைய உடலை கொண்டு இருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவை நம்ம உண்றோம். யானையோட உடம்பு இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உணவு உண்றோம், அதுக்கு தகுந்த மாதிரி உணவுனுடைய தரமும் இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி உணவினுடைய அளவும் இருக்கு. பன்றியினுடைய உடல் இருக்கும்போது அதனுடைய உணவு வேற மாதிரி அமையுது, மனிதனுடைய உணவு இருக்கும்போது உணவு வேற மாதிரி அமையுது. ஸோ எல்லா செயல்களையுமே உடல் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. பகவத்கீதை உண்மை அறிவியல் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.